அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஃபضல், அல்லாஹுடைய கருணை கொண்டு மிஷ்காத் ஷரீஃபை பார்த்து வருகிறோம். அதில் தற்பொழுது பாபு சிஃபத்து ஸலாத் 790வது ஹதீஸ். அல் ஃபஸ்லுல் அவ்வல். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் தஹலல் மஸ்ஜித வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபி நாஹியத்தில் மஸ்ஜிதி. ஒரு மனிதர் பெருமானாருடைய பள்ளிவாசலில் நுழைந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பள்ளிவாசலின் ஒரு மூலையிலே அமர்ந்திருந்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட தாலீம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஃபஸல்லா, வந்தவர் தொழுதார். சும்மா தொழுது முடித்து விட்டு பெருமானாரிடத்திலே வந்தார். ஃபஸல்லம அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்குஸ்ஸலாம். அவர் சலாத்துக்கு பதில் சொன்னாங்க, வலைக்கும் சலாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், திரும்பி சென்று மறுபடியும் தொழுகுங்கள், நிச்சயமாக நீங்கள் தொழவில்லை, நீங்கள் தொழுகை இல்லை, நீங்கள் தொழுகவே இல்லை, திரும்ப சென்று தொழுகுங்கள் என்று சொன்னார்கள். ஃபரஜா, அவர் திரும்ப சென்றார். ஃபஸல்லா, மீண்டும் தொழுதார். எந்த வக்தும் தெரியல, லுஹரோ அஸரோ மக்ரிபோ இஷாவோ ஏதோ ஒரு வக்து. திரும்ப தொழுதார். சும்மா திரும்ப வந்து ஃபஸல்லம சலாம் சொன்னார். ஃபகால, பெருமான சொன்னாங்க, வ அலைக்கஸ்ஸலாம் இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. வலைக்கும் சலாம் சொல்லிவிட்டு, நீங்கள் தொழுகலை, நீங்கள் தொழுகையே கிடையாது, திரும்ப போய் தொழுகுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது தடவை. ஃபகால ஃபி ஸாலிஸத்தி, ரெண்டாவது தடவையும் தொழுதுட்டு வர்றாரு. சலாம் சொல்கிறாரு. மறுபடியும் போக சொன்னாங்க. மூணாவது தடவை சொல்லிட்டாங்க. அப்போ 3 தடவை தொழுதுட்டார் அவர். ஃபகால ஃபி ஸாலிஸத்தி, மூன்றாவது முறை அவர் கேட்டார். அவ் ஃபில்லத்தி பாதஹா, அல்லது 4வது முறை, சரியாக எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு ராவி சொல்கிறாங்க. 3வது முறையோ 4வது முறையோ அவர் கேட்டார். அல்லிமினி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழுவது என்று சொல்லிக் கொடுங்கள், என் தொழுகை தாங்கள் திரும்ப தொழுக சொன்னீர்களே, காரணம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். ஃபகால, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கும்த இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு நின்றால் ஃபஸ்பகில் உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள், எந்த குறைபாடும் இல்லாமல். சும்ம இஸ்தக்பல் கிபிலத்தை, கிபிலாவை முன்னோக்கி நில்லுங்கள். ஃபக்கப்பிர், தக்பீர் சொல்லுங்கள். சும்ம இக்ரா பிமா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்தும் உங்களுக்கு எது லேசாக இருக்குமோ அது ஓதுங்கள். சும்மா ருக்கு செய்யுங்கள். ஹத்தா தத்துமஇன்ன ராக்கியான், ருக்குவிலே போய் அமைதியாக, ருக்கு செய்த நிலையில் அமைதியாக சற்று நேரம் இருங்கள், ருக்குவில் இருக்கணும். சும்மா இருஃபா, அதுதான் அங்கே பிரச்சனை. அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சைதார் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், டக்குன்னு ருக்குவில் போய் இருந்து சுப்ஹான் ரப்பில் அலீம், சுப்ஹான் ரப்பில் அலீம். சில பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தடவை சொல்லுவாங்க, குறைஞ்சது 3 தடவை சொல்லணும். 11 முறை சொல்லுவார். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணுவாங்க. நாமும் நிறைய பேர் வந்து டக்குன்னு எதிர்ச்சிடுறோம். தொழு வைக்கக்கூடியவர்களும் சரி, 11 முறை வெயிட் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. ருக்குவிலையும் சஜிதாவிலையும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹ் உடனே போயிடும். 2 கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு நிமிஷம் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்கிற வரைக்கும். சில ஹதீஸுகளில் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கசீரன் முபாரக்கன் ஃபீ மில்அ ஸமாவாதி
மில்ல அல் அரளி மில்ல மா ஷெய்தம் செய்யும் பேட் அது ஓதுவாங்க. அந்த அளவுக்காவது வெயிட் பண்ணுறது நல்லது, இன்னும் நல்லது. வெயிட் பண்ணி ஒவ்வொரு ருக்குனுக்கும் மத்தியில் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி 2 சஜிதாவுக்கு மத்தியில் எஞ்சி உட்காந்தோன்னா அல்லாஹ் அக்பர் அக்பர்னு போகக்கூடாது. அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் ஒரு நிமிடமாவது, அதாவது இமாமா நிற்கிறவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் அக்பர்ன்றாங்க, நாம் தலையை தூக்கி திரும்ப அல்லாஹ் சரியாக வந்துடுறாரு. சில முக்து என்ன செய்கிறாங்க, சரி அதான் வந்துட்டார திரும்ப எழுந்திரிக்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு டப்புன்னு வச்சுட்றாங்க. அப்படி கூடாது. இமாம் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தலையை தூக்கிட்டாரா, மற்ற எல்லாரும் எந்திரிக்கணும். பின்னாடி 1000 பேர் நிற்பாங்க, 1000 பேர் எந்திரிக்கிற அளவுக்கு ஒரு சில நொடிகளாவது டைம் கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர் திரும்ப 2வது போகணும். மக்காவில் தொழு வைக்கிறாங்க பாருங்கள், அல்லாஹ் அக்பர். அவர் நாம் சுப்ஹானல்லாஹ்னு ஒரு 10 வாட்டி சொல்லணும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறார் 2 சஜிதாவுக்கு மத்தியில். மக்காவில் மதீனாவில் 2 சஜிதாவுக்கு மத்தியில் நம்ம சுப்ஹானல்லாஹ் 10 வாட்டி சொல்லணும். அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சஜிதா போய்ட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஏன்னா எல்லோரும் எந்திரிக்கணும், வயசானவங்க கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க, எல்லோரும் எந்திரிச்சு உட்காரணும், வெயிட் பண்ணுறாங்க அவங்க. அந்த நடுக்கும் போது சும்மா இருக்கலாமா, தஸ்பீ ஓதலாம், அல்லது பெருமான் கட்டுப்பட்டு துவா வரலாம். பெருமான் 2 சஜிதாவுக்கு மத்தியில் அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி என்ற துவா, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், இந்த துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அது ஓதலாம். இப்போ அந்த மாதிரி நிதானமாக தொழுக வச்சு பழகுங்க, நம்ம மனசாலையும் சரி, அப்படி தொழுவைங்க. அப்போ டக்குன்னு போனார் அவர். அப்போது நீங்கள் ருக்குவிலே சென்று சற்று நேரம் தாமதித்திருங்கள். சும்மா இருஃபா தலையை உயர்த்துங்கள், ஹத்தா தஸ்தவி காயிமன் நின்றவராக நேராக ஆகும் வரையிலேயும். அப்போ தஸ்தவி காயிமன் நேராக நிமிர்ந்து நிற்கணும். முதுகுடைய ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய இடத்திற்கு வந்து விட வேண்டும், நேராக நிற்கணும். சும்மா இஸ்ஜுத் பின்பு சஜிதா செய்யுங்கள். ஹத்தா தத்தும இன்ன சாஜிதன் சஜிதாவிலே நிம்மதி பெறும் வரையிலேயும் அமைதியாக சஜிதாவில் போய் எல்லா உறுப்பும் சஜிதாவில் அமைதியாகிடும். போய் டப்புன்னு விழுந்து டப்புன்னு எந்திரிக்கிறது, கோழி கொத்துற மாதிரி அப்படி செய்யக்கூடாது. சும்மா இருஃபா ஹத்தா தத்தும இன்ன ஜாலிசன் பின்பு சஜிதாவிலிருந்து எழுந்து அமைதியாக அமரும் வரையிலேயும் அமர்ந்து அமைதி அடையும் வரையிலேயும் அமருங்கள். சும்மா உஸ்ஜுத் பின்பு சஜிதா செய்யுங்கள். ஹத்தா தத்தும இன்ன சாஜிதன் மீண்டும் சஜிதா செய்யும் வரையிலேயும், சஜிதாவிலே அமைதி பெறும் வரையிலேயும் அமைதியாக இருங்க. சும்மா இருஃபா பின்பு தலையை தூக்குங்கள். ஹத்தா தத்தும இன்ன ஜாலிசன் அத்தஹியாத்தில் நிம்மதியாக நீங்கள் அமைதி பெறும் வரையிலேயும். அப்படின்னா ஒவ்வொரு ருக்குனுக்கும் மத்தியில் இடைவெளி இருக்குல்ல, அவைகளிலும் பரிபூர்ணமாக ஆக்கி ஒவ்வொரு முறையாக தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். வஃபீ ரிவாயத்தின் சும்மா இருஃபா ஹத்தா தஸ்தவி காயிமன், நீங்கள் அமைதியாக எழுந்து நிற்கும் வரை அதை தலையை உயர்த்தி அமைதியாக நில்லுங்கள். சும்மா இஃபஅலு தாலிக ஃபீ ஸலாத்திக குல்லிஹா, இதே போன்று எல்லா தொழுகைகளிலும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் ஃபஸ்ட்டு அவர் தவறு செய்தார், தவறாக தொழுதார், வந்த உடனே பெருமான் இப்படித்தான் தொழுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, நினச்சிங்களா? அதுக்கு என்ன ஏன் அப்படி சொல்லலைன்னா, ஒரு காரணம், வந்த மனிதர் பெருமானை சொல்ல நீங்கள் சரியாக தொழுவில்லப்பா, மறுபடியும் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. யாரும் சொல்ல என்ன மிஸ்டேக்குன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம்ல பெருமானாட்ட. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் 3 வாட்டி தொழுது கடைசி தான் கேட்டார். ஆனால் பெருமான் நீங்கள் கேட்கல, நான் ஏன் சொல்லணும், பட்டாப்பட்டும் போயிடும். அப்போ எல்லாத்துலேயும் அவசரம், இதுலேயும் அவசரம். நீ இந்த மாதிரி சரியாக தொழில் டக்குன்னு விட்டேன், சரி தொழில் தரேன் அப்படின்னு. அப்போ அந்த அவசர புத்திக்கு அந்த அவசரத்தை அவரை விட்டு இல்லாமல் ஆக்கணும். எதுக்கெடுத்தாலும் அவசரமாக செய்கிறது. சில பேர் சோறு கொண்டு வந்து வச்சுன்னா சாணம் அவருக்குன்னு சோறு தின்றுவாங்க, உருண்டை போட்டு சாப்பிட்றாங்க. அதை சரின்னா பார்த்தா சோத்துக்காங்க, சரி சாணம் கொண்டு வைக்கிறது இந்த மாதிரி சோறு கொண்டு அதுக்குள்ள சாணம் குடிச்சிட்றாங்க. அது அண்ணி காணும், தொட்டுக்க கொண்டு வந்து வச்சுட்டு போனவங்க தொட்டுக்க காணும். ஆரம்பிச்சிங்களா? நிறைய பேர் கல்யாணத்தில் தயிர் சீட்டி வச்சுட்டே போவாங்க, பிரியாணி வரைக்கும் தயிர் சீட்டி காலி பண்ணிடுறாங்க. சில பேர் கல்யாணத்தில் ஸ்வீட் வைப்பாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே டப்பாவில் கொண்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி வைப்பாங்கல்ல, அவன் அடுத்த ரவுண்டு வரதுக்குள்ளே அது காலி ஆகிக்கும், ஸ்வீட்டு காலி பண்ணிடுறேன். பிரியாணி வர்றதுக்கு முன்னாடி அவன் பிரியாணி தாழ்ச்சாவுக்கு பிரியாணி காலி ஆகிக்கிறது. அவன் தாழ்ச்சா தட்டில் இலையில இது அவசர புத்தி, காம்பினேஷன் பண்ணி அதை கலந்து சாப்பிடணுங்கிற என்ன வருது நினச்சிங்களா? இது மாதிரி ஒரு சில பேருடைய புத்தி. ஒரு சில பேர் பிரியாணியில் தால்ச்சாயும் ஊற்றி அது தயிர் சட்னி ஊற்றி ஸ்வீட்டையும் ஊற்றி கலந்துடுறாங்க. இப்படி ஒரு சிலருடைய காம்பினேஷன் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒருத்தர் மனிதருடைய தன்மைகள் வேறு மாதிரி இருக்குல்ல. வந்த மனிதர் இந்த மாதிரி செஞ்சிட்டோமே,
யாரை சொல்ல நான் எப்படி தொழுகணும்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தா பெருமானம் சொல்லாமல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இப்போ இனிமேல் வாழ்நாளும் மறப்பாரா? 4 தடவை என்னை பெருமானம் சொல்லாமல் தொழுக சொல்லிட்டாங்க அப்படின்னு அது வாழ்நாள் அந்த தொழுகையை அவர் மறக்க மாட்டார். அதற்காக வேண்டி பெருமானம் சொல்ல திரும்ப செல்லுங்கள் என்று அவர் கேட்க நாமே சொல்லணும் என்பதற்காக அனுப்பிவிட்டார். நினச்சிங்களா? சரி. அடுத்தது இன்னொன்று அல்ல பெருமானார் அவர் கேட்காட்டி சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படி இல்லை. அவர் வாழ்நாளெல்லாம் இந்த செய்தி அவர் மனதிலே நிலைத்து விட வேண்டும். அதுக்காக வேண்டி அவர் கொஞ்சம் நேரம் சிந்திக்க விட்டு என்ன தவறு செஞ்சுருப்போம். 2வது தடவை அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா? முதல் தடவை பெருமாள் திரும்ப என்னை தொழுக சொல்லியிருக்காங்க, ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், என்ன செஞ்சுருப்போம் அவர் யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு யோசிச்சு பார்த்து அவர் இது தவறுனே தெரியல. அவருக்கு இது டக்குன்னு தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் டக்குன்னு தொழுகிறோம், இது தவறுன்றே உணரல. வேறு ஏதாவது தவறு காலை கரெக்டாக வச்சுக்க வைக்கலையோ, நம்ம தொப்பி சரியாக போடலையோ அப்படின்னு என்ன தப்பு செஞ்சுருப்போம். ஏதோ திருத்திருப்பார் இல்லையா? 2வது திருத்திருப்பார், 3வது திருத்திருப்பார். ஆனால் இது தவறுனே தெரியல. அப்போ இதுதான் தவறு என்று அவருக்கு சுட்டி காட்டுவதற்காக இவ்வாறு நாம் எடுத்து கொடுத்து அவராக அவர் தவறை கண்டுபிடிக்கிறாரான்னு பார்த்து சொல்லும்போது வாழ்நாளில் அந்த விஷயம் அவருக்கு மறக்காது. அதனால் பெருமானார் அவ்வாறு செய்தார்கள். கற்றுக் கொடுக்குற முறைகளில் இது ஒரு முறை. எடுத்தோடனே ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுத்துறதில்ல, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்காம இதில் என்ன செய்தி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆயத்தில் ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு விட்டுறது. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணும்போது கடைசியாக இதுதான் விடன்னு சொல்லும்போது அது மறக்காது இந்த செய்தி. நான் இதுக்கு ஆயத்தை கேட்டேன், அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இந்த ஆயத்தில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க எல்லாம் சரியான விட தான், தக்வாவுடைய வழி என்னென்னு. அப்போ இந்த ஆயத்துக்கு முன்னாடி ஆயத்துலேயே எல்லாம் சொல்கிறான், முஷாஹதா முராக்கபா. இந்த 2 பற்றி அந்த ஆயத்துக்கு முந்தைய ஆயத்திலே எல்லாம் சொல்கிறான். முஷாஹதா செய்யுங்கள், முராக்கபா செய்யுங்கள், இல்லை அல்லாஹ்வுடைய நேசராக நீங்கள் ஆவீர்கள்னு அர்த்தம் இருக்குது. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து 791 கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்திஹு ஸலாத்த பித் தக்பீரி. பெருமானார் தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பம் செய்வார். அல்லாஹு அக்பர் வல் கிராஅத்தை ஆரம்பிப்பார்கள். பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிப்பாங்க. தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் மெதுவாக சொல்லிக்குவாங்க. சொல்லிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஆரம்பிப்பாங்க. அது சந்தா அல்ஹம்து தான் ஆரம்பம் செய்வாங்க. சில ரிவாயத்துகளில் சில சஹாபாக்கள்லேருந்து பெருமானார் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு வருது. அதுவும் உண்மை தான், ரெண்டும் உண்மை தான். அது பிஸ்மில்லா கொஞ்சம் மெதுவாக சொல்லிக்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மெதுவாக சொல்லிக்கொள்வார்கள். இப்போ இந்த இதை வைத்து கொண்டு அல்ஹம்து ஆரம்பிக்கணுமா பிஸ்மில்லா ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹனஃபி ஷாஃபி நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அது நிறைய நீண்ட சர்ச்சைகள், இவங்க ஆதாரங்கள் அவங்க ஆதாரங்கள் இதெல்லாம் நீண்டதாக இருக்குது. நான் அதை சொல்ல விரும்பவில்லை என்ற நம்ம ஹதீஸ் சரியாக ஓதிட்டுருக்கோம். ஷாஃபி மதபில் பிஸ்மில்லா ஒவ்வொரு சூறாவுக்கும் அதில் சேர்ந்த ஆயத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்து சூறாவில் அவங்க பிஸ்மில்லா ஒரு ஆயத்து, பிஸ்மில்லா ரஹ்மான் ஒரு ஆயத்து, அல்ஹம்துலில்லாஹ் 2வது ஆயத்து, அல்ஹம்துலில்லாஹ் 2வது ஆயத்து தான், முதல் ஆயத்து இல்லை. அலிஃப் லாம் மீம் முதல் ஆயத்து கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் முதல் ஆயத்து, அலிஃப் லாம் மீம் 2வது ஆயத்து, குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் முதல் ஆயத்து, குல் ஹுவல்லாஹு அஹத் 2வது ஆயத்து. அப்படி தான் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு ஆயத்து தான். பிஸ்மில்லா ஓதாமல் ஒருத்தர் ஃபாத்தியா சூரா ஓதிட்டா ஃபாத்தியா சூரா முக்கம்மலாக ஓதலை. லா சலாத்த லிமன் லம் யக்ரா ஃபாத்தியல் கிதாப். ஃபாத்தியல் கிதாப் ஓதாத ஒரு தொழுகையே கிடையாது. இல்லை அவர் தொழுகக்கூடாது. பிஸ்மில்லா ஓதலைன்னா அவர் தொழுகக்கூடாது. ஹனஃபியாக்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்து, ஆனால் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு ஆயத்து இல்லை. குல் ஹுவல்லாஹ் சூறாவில் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 4 ஆயத்து தான் 5 குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் ஒரு ஆயத்து தனியாக, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 ஆயத்து 6 ஆயத்து கிடையாது. இப்போ ஒவ்வொரு சூறாவிலையும் ஆயத்து இல்லை. அல்ஹம்து சூறாவில் அது ஒரு ஆயத்தாக கணக்கிட முடியாது. அதனால் அது ஓதாவிட்டாலும் தொழுவு குடிக்கும். அதுக்கு ஓதணும் கட்டாயம் இல்லை. ஓதுறது முஸ்தஹப் சுன்னத்து, ஓதாவிட்டாலும் தொழுவு கூடும். ஆனால் ஷாஃபியாக்கள் அது ஓதலைன்னா தொழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது ஒரு ஆயத்தாக இருக்குது, அது சத்தமாக தான் ஓதணும், அது மெதுவாக ஓதணும், தொழுவக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆரம்பம் செஞ்சுருக்கிறாங்க, பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பம் செஞ்சாங்க என்று சில சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க. நாம் என்ன ஹனஃபியாக்கள் அதுவும் உண்மை தான் அதையும் ஏற்றுக்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன, பிஸ்மில்லா மெதுவாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்கன்னு கேட்குற மாதிரி கவனிச்சு கேட்டால் தெரியும். நம்ம நான் ஓதுறேன் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நான் பிஸ்மில்லா சொன்னால் முதல் சஃபில் அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும்,
தூரத்தில் இருக்கவங்களுக்கு 4வது சஃப்ல நிற்கிறவங்களும் கேட்காது. அல்ஹம்து எல்லாருக்கும் கேட்கும். அவள் பின்னாடி 4வது சஃப்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பெருமாள் அல்ஹம்தை கொண்டு தான் ஆரம்பம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சஃப்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பெருமாள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க இப்படி ஒருத்தவங்க அப்படி சொன்னதுன்னு நமக்கு என்ன தெரியுது, பிஸ்மில்லா மெதுவாக சொல்லியிருக்கிறாங்க, அல்ஹம்து சத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. புரிஞ்சுங்களா? ஷாஃபி கருத்துப்படிக்கு பிஸ்மில்லாவை சத்தமாக சொல்லியிருந்தா அப்போ அத்தனை பேருமே எப்படி ரிவாய் செய்யணும், எல்லா அந்த சஃபில் இருந்த மொத்த பள்ளிவாசனும் அத்தனை பேரும் பெருமாள் பிஸ்மில்லாவை கொண்டு தான் ஆரம்பித்தான்னு ரிவாய் செஞ்சுருக்கணும். புரிஞ்சுங்களா? அல்ஹம்து கொண்டு ஆரம்பித்தான் ரிவாய் செஞ்சுருக்கூடாது. அப்போ இந்த ரிவாயத்தை வர்றதே தெரியுது, பிஸ்மில்லா மெதுவாக சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சத்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ ஹனஃபியாக்கள் 2 ஹதீஸ் படி அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஷாஃபி படி அமல் செஞ்சால் 1 ஹதீஸ் படி தான் அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 ஹதீஸ் அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவள் கிராத்தை அப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டு ஆரம்பம் செய்தார்கள். வகான இதா ரக பெருமான ருக்கு செய்தார்கள். ஆனால் லம் யுஷ்ஹிஸ் ரஸஹு தங்கள் தலையை உயர்த்த மாட்டார்கள். தலையை ருக்குவில் தன்னுடைய முதுகு நேராக இருக்கும், தலை நேராக இருக்கும், பித்தட்டு நேராக இருக்கணும். 3 பித்தட்டு முதுகு தலை 3மே இப்படி சமமாக இருக்கணும். இந்த நேரம் தலை மட்டும் மேலே தூக்கிடுது உடக்காம மாதிரி, இந்த ஓணம் தூக்கிற மாதிரி டபக்குன்னு தலையை மட்டும் தூக்கி ருக்குவில் இருந்துக்கிட்டு தலையை மட்டும் மேலே தூக்கிட்டு அப்படி நிற்கக்கூடாது. அதில் தலையை டபக்குன்னு கீழே தொங்க போட்டுக்கிட்டு முதுகு நேரம் தலை மட்டும் கீழே தூக்கிட்டு கூடாது. தலை முதுகு பித்தட்டு 3மே இப்படியே நேராக இருக்கிற மாதிரி நிற்கணும். லம் யுஷ்ஹிஸ் அவர் உயர்த்த மாட்டார்கள் தங்கள் தலையை. வலம் யுசவ்விபுஹு அதை தாழ்த்தவும் மாட்டார்கள். வலாக்கின் பைனதாலிக்கு 2க்கு நடுவில் கரெக்டாக நிற்பாங்க. வகான இதா ரஃபஅ ரஸஹு மினர் ருக்கூஇ ருக்கூவிலிருந்து தலையை தூக்கினால் லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவி காயிமன் நேராக நிற்கும் வரை சஜிதாவுக்கு போக மாட்டாங்க. நேராக நிற்கணும். உடல் பரிபூர்ணமாக நிமிர்ந்து நின்றணும். அப்புறமேலே சஜிதாவுக்கு போகணும். வகான இதா ரஃபஅ ரஸஹு மின சஜிதத்தி சஜிதாவிலிருந்தும் தலையை தூக்குவார்களேனால் லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவி ஜாலிசன் நன்றாக சமமாக நேராக அமர்ந்து கொள்ளும் வரையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அடுத்த சஜிதாவுக்கு செல்ல மாட்டார்கள். வகான யகூலு ஃபீ குல்லி ரக்அத்தைனி ஒவ்வொரு 2 ரக்அத்துகளுக்கும் ஓதுவார்கள் அத்தஹிய்யாத்து லில்லாஹி ஓதுவார்கள். 4 ரக்அத்து ஒன்றா தொழுக மாட்டாங்க. 2 ரக்அத்து முடிச்சுட்டா அத்தஹிய்யாத்து ஓதிட்டு அப்புறம் 3வது ரக்அத்து அப்புறம் 4வது ரக்அத்து. வகான யஃப்ரிஷு ரிஜ்லஹுல் யுஸ்ரா அத்தஹிய்யாத்தில் உட்காரும்போது தங்களுடைய இடது காலை விரித்து வைப்பார்கள். வயன்சிபு ரிஜ்லஹுல் யும்னா வலது காலை நட்டு வைப்பார்கள். இடது காலை இப்படி விரிச்சு அதில் உட்காந்துக்கணும், வலது காலை நட்டு வச்சுருக்கணும். அந்த விரல்கள்லாம் கிபிலா பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு வலது காலை நட்டு வைக்கணும். இப்படி நட்டு கிபிலா பார்க்குற மாதிரி இடது காலை இப்படி விரித்து வச்சு அதுக்கு மேலே உட்காந்துக்கணும். அப்படி உட்காந்து உக்கான என்ஹா நுகுபத்தி ஷைத்தானுடைய முடிச்சு அப்படி அமர்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்தார்கள். அது மக்ரூஹ். ஷைத்தான் உட்காருதுன்னா 2 காலை நட்டு வச்சு, இது பொதுவாக தொழுகையிலையும் சரி, 2 காலை நட்டு வச்சு 2 கையை இப்படி முன்னாடி வச்சு 2 கையை முன்னாடி வச்சு முன்னங்கால் 2 கால் நட்டு வச்சு பித்தட்டு கீழே வச்சு கால் நட்டு வச்சு கையை முன்னாடி வச்சுக்கிறது. நாய் உட்காரணும் இந்த மாதிரி. அப்படியே உட்காரக்கூடாது. உட்காந்து கட்டுங்க, கீழே உட்காருங்க. இந்த கால் நட்டு வச்சு உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, கீழே உட்காந்துங்க. பித்தட்டு கீழே தரையில் இருக்கணும், தரையில் உட்காந்துக்கணும். உட்கார வச்சு கால் நட்டு வச்சு முன்னாடி கை வச்சுக்கிறது. அவ்வளோதான். இவ்வாறு உட்காரக்கூடாது. இது இக்காவுக்கு பல அர்த்தம் சொல்கிறாங்க. இக்கானா எதை சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு உகுபத்து ஷைத்தான்னா இக்கா என்ற அமர்தலாக எதை சொல்கிறார்கள் என்பதில் பலவித கருத்து வேறுபாடுகள் இருக்குது. புரிஞ்சுங்களா? இது எந்த உட்காரு முறையை குறிக்கிறது? சில பேர் சொல்கிறாங்க தொழுகையில் இந்த மாதிரி உட்கார்றது கூடாது. தொழுகை அல்லாத நேரங்களில் இப்படி உட்காந்து முன்னாடி கையை கட்டி உட்காந்துக்கலாம். தொழுகை அல்லாத நேரங்களில் தொழுகையில் இவ்வாறு உட்காரது வேணாம்னு சொன்னாங்க. கால் நட்டு வச்சு உட்காருறது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்ராவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலை 2யும் சப்பையாக போட்டு அது மேலே உட்காந்துடுறது. அது காலை நிற்க வச்சு, இது ஒரு கருத்து, நிற்க வச்சு 2 காலையும் நட்டு வச்சு அதுக்கு மேலே உட்காந்து கட்டுங்க. அப்படியே உட்காருறது. சஜிதாவில் எந்திரிச்சு அந்த காலை சஜிதாவில் செய்யும்போது நட்டு வைக்கிறோம்ல, அதுலேயே அப்படியே நிமிர்ந்து உட்காந்து அப்படியே கால் நட்டுட்ருக்கும். இந்த மாதிரி உட்கார்றது. இப்படியாக பலரும் பலவிதமான விளக்கங்களை கூறுகிறார்கள். இது இந்த ஒரு 7-8 பேர் சொல்கிற வருது. சுருக்கமாக எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த கால் நட்டு வச்சு நாய் உட்காருறது.
ரெண்டு காலையும் நட்டு வச்சு பித்தட்டு தரையில் இருக்கும், முன்னாடி கை இருக்கும். இவ்வாறு உட்கார்வு தொழுகையில் கூடாது. வயன்ஹா இஃப்தரிஷ ரஜுலு ஜிராஇஹி இஃப்திராஷ சபை. சபைனா மிருகங்கள், இந்த சிங்கம் புலி போன்ற வேட்டையாடும் மிருகங்கள். இந்த மிருகங்கள் எப்படி தன் முன்னங்கைகளை விரித்து வைக்கிறதோ அவ்வாறு முன்னங்கைகளை விரித்து வைப்பதை, தரையில் படுமாறு விரித்து வைப்பதையும் தடுத்தார்கள். சஜிதாக்கு போனோன்னா சஜிதாவில் எப்படி இருக்கணும்? கையே சஜிதாவில் கையே தரையில் இந்த கை தான் படணும். இது எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணும். இதை கொண்டு போய் கீழே வச்சுக்கூடாது. சிங்கம் புலி இப்படி உட்காரும், நாய் சிங்கம் புலி நிறைய இந்த கையை இப்படி கீழே வச்சு இப்படி உட்காரும், காலை நட்டு வச்சு கையை இப்படி வச்சு உட்காரும். அந்த மாதிரி உட்காரக்கூடாது. கையை இஃப்திராஷ ரஜுல் திரா, இதனுடைய குடங்கையை, அதாவது இந்த முழங்கையிலிருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு திரான்னு சொல்கிறது. முழங்கையிலிருந்து காபு வரைக்கும், மணிக்கட்டு வரைக்கும் உள்ள இந்த குடங்கை என்று சொல்லுவாங்க, திரான்னு சொல்லுவாங்க. அதை தரையில் விரித்து வைப்பதை தடுத்தார்கள். வகான யஹ்திமு ஸலாத்து பித்தஸ்லீமி, தொழுகையை சலாமை கொண்டு முடித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாமை கொண்டு முடித்தார்கள். ரவாஹு முஸ்லிம். وعن أبي حميد الساعدي رضي الله عنه قال في نفر من أصحاب رسول الله صلى الله عليه وسلم. அபு ஹுமைத் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களே ஒரு குழுவினரோடு கொஞ்சம் 10 பேர் 15 பேரோடு உட்கார்ந்துருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அனா அஹ்ஃபதுக்கும் லி ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற முறையை நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறேன், உங்களை விட அதிகமாக, உங்கள் அனைவரிலும் அதிகம் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ரைத்துஹு, நான் பெருமானாரை பார்த்தேன், இதா கப்பர, தக்பீர் சொன்னால், ஜஅல யதைஹி ஹிதா மன்கபைஹி, தங்களுடைய 2 கைகளையும் தங்கள் தோளுக்கு நேராக கொண்டு வருவார்கள். இது 2 தோல், 2 தோளுக்கு நேராக கொண்டு வருவாங்க. இப்படி ஹிதா மன்கபைஹி. இப்போ இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது. வேறு சில ரிவாயத்துக்களில் ஷஹ்மத்த உதுனை, தங்களுடைய இபஹாம், தங்கள் பெருமாள் தங்களுடைய பெருவிரலை தங்களுடைய காது சுனைக்கு நேராக கொண்டு வருவார்கள் அப்படின்னு வந்திருக்கு. அஞ்சவை. இப்போ ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க, தோல் தான் வந்திருக்கு, அரிசி எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன்ல, நம்ம 2-3 வயசு வருகிற பொழுது நம்ம 2 தத்பீக் செய்து அமல் செய்யணும்னு சொல்லணும். இப்போ அவங்க இப்படி செஞ்சாங்கன்னா அந்த ஹிதா மன்கபை அதிச்சு அமல் இல்லாமல் போயிடும். நாம் சொல்கிறோம், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா 2 வயசுக்கு அமல் செஞ்ச மாதிரி ஆயிரும். ஹிதா மன்கபைனா ஹிதா, இந்த உதுனை, ஷஹ்மத்த உதுனை, 2 காதுகளுடைய சுனை, அந்த முனை, அந்த நுனி, அதன் பக்கம் 2 விரல்கள் மோதும் அளவுக்கு இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டுட்டோம்னா தோலுக்கு நேராக தானே இருக்குது. தோலுக்கு நேராகனா தோலுக்கு இங்கே இருந்தாலும் தோலுக்கு நேரம் தான், இப்படி வச்சாலும் தோலுக்கு நேரம் தான், இப்படி மேலே வச்சாலும் தோலுக்கு நேரம் தான். தோலுக்கு நேராக 2 தோலுக்கு நேராக, தோலை விட்டு அப்பாற்படாமல் இப்படி வச்சா, இப்பயும் தோலுக்கு அப்பாற்படலையே, இப்படி வைக்கல, இப்படி வச்சா தோலுக்கு தூரமாக வச்சிட்டாங்க, இது தோலுக்கு நேராக இருக்கிறது. அவங்க ஷாஃபியாக்கள் இப்படி வச்சாலே போதும், இங்கே இதுக்கு தோலை தாண்ட தேவையில்லை, கை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வச்சால் போதும். அப்போ அவங்க சொன்ன அந்த ஒரு ஹதீஸ்படி தான் அமல் வருது, தோலுக்கு நேராக. நாம் சொல்கிற முறைப்படி பார்த்திங்கன்னா தோலுக்கு நேராக வருகிறது, காதுக்கு நேராக வருது, 2க்கும் அமல் வந்துருச்சு. அதனால் இதை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆச்சுங்களா? இதா கப்பர ஜால எதைஹி ஹிதா மன்கபைஹி, தங்கள் 2 தோல் புஜங்களுக்கு நேராக கைகளை ஆக்குவார்கள். வைதா ரகா, ருக்கு செய்தால் அம்கன எதைஹி மின் ருக்குபத்தைஹி, தங்களுடைய கைகளுக்கு வசதி செய்து கொடுப்பார்கள், தங்களுடைய முட்டை நன்றாக பிடித்து கொள்வதற்கு. அம்கனா அக்குதரன்னு அர்த்தம். கை கொஞ்சம் லூஸை விட்டு கை நல்லா டெம்பராக கை வைக்கக்கூடாது. ருக்குவில் கையை ருக்குவில் டெம்பராக வைக்கும், கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த முட்டி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும். சும்மா ஹசாரா லஹரஹு, பின்பு தங்களுடைய முதுகை குனிவார்கள். ஹசாரா அப்படின்னா ஹஃபால குனிவார்கள், கை கொஞ்சம் நல்லா முதுகு நேராக நிமிர்ந்து குனிஞ்சிடணும், அவ்வளோதான். வைதா ரஃபா ரஸஹு, தலையை உயர்த்தினால் இஸ்தவா, நேராக நிற்பார்கள். ஹத்தா யஊது குல்லு ஃபகாரின் மகானம், ஒவ்வொரு முதுகெலும்பும் அதன் இடத்துக்கு திரும்பும் வரை. முதுகெலும்பு, நம்ம முதுகில் எலும்பு இருக்குல்ல, கரெக்டாக ஒன்று ஜாயிண்ட்டாக இருக்குல்ல, ஒன்று மேலே ஒன்று மேலே. இப்போ நம்ம முழுசாக வந்தால் தான் எல்லாமே கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி ஜாயிண்ட் ஆகிடும். பாதி தூரம் வந்துட்டு இப்படி விட்டு சமயம் எல்லாம் வலிமணி நிமிர்ந்து நிற்காமல் பாதி ருக்குலேருந்து பாதி விட்டு டப்புன்னு செய்வாக்கு போயிட்டோம். அப்போ ஒவ்வொரு முதுகெலும்பும் அதனுடைய இடத்துக்கு நேராக நிற்கலை, அப்படி கொஞ்சம் வந்துச்சு டப்புன்னு மறுபடியும் போயிடுச்சு. அப்படி போகாமல் ஒவ்வொரு
முதுகெலும்பும் அதனதன் இடத்தில் நேராக நிற்கும் வரை. ஃபைதா சஜிதா செய்தால் வலா எதைஹி தன் கைகளை வைப்பார்கள். கைர முஃப்தரிஷின் வலா காபிலிஹிமா விரலை வந்து சாதாரணமாக எப்போ இருக்க மாதிரி வச்சா போதும். கை விரலை தக்பீர் கட்டும் எப்படி வைப்போம், இப்படி தான் வைப்போம். தக்பீர் கட்டும்போது அதே மாதிரியே சஜிதாலையும் வச்சாலும் போதும், அதே கை வச்சா போதும். முஃப்தரிஷ் இப்படி வைக்கக்கூடாது, அதுக்கு இப்படி ரொம்ப சுருக்கியும் வைக்கக்கூடாது. தக்பீர் கட்டும்போது அப்படி தான், இது விரிச்சிக்கலாம் வைக்கக்கூடாது, நம்ம இப்படி சுருக்கிக்கிட்டும் வைக்கக்கூடாது. சாதாரணமாக அது இயல்பு நிலையில் கையை வைத்து கொள்ள வேண்டும். வஸ்தக்பல பி அத்ராஃபி அசாபி ரிஜிலைஹி அல் கிபிலத்தை சஜிதாவிலே தங்கள் 2 கால்களின் விரல்களின் நுனியை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை முன்னோக்குவார்கள். இப்போ 10 விரலும் காலுடைய 10 விரலும் மடங்கி இருக்கணும், கிபிலாவை முன்னோக்கிற மாதிரி. கால் இப்படி இருக்கணும், கையுடைய 5 10 விரலும் கிபிலாவை முன்னோக்குது. அதே மாதிரி காலுடைய 10 விரலும் கிபிலாவை முன்னோக்கணும். கால் நல்லா அழுத்தி இப்படி நிற்கணும். நிறைய பேர் கால் சும்மா நட்டு வைக்கிறாங்க, இப்படி நட்டு வச்சா கூட பத்தாது, இப்படி இருக்கணும். 10 விரலும் கிபிலாவை முன்னோக்கணும். ஃபைதா ஜலசஃபிர் ரக்காயத்தைனி 2 ரக்காத்துகளுக்கு இடையில் உட்கார்ந்தால் ஜலச அலா ரிஜிலிஹில் யூசுரா இடது காலை விரித்து அதில் உட்காருவார்கள். வ நசபல் யும்னா வலது காலை நட்டு வைத்துக் கொள்வார்கள். வலது காலை நட்டு வச்சு இடது காலை இப்படி வச்சு அதில் உட்காந்துக்கணும். ஹனஃபியாவில் உட்காரணும் அது மாதிரி. இதா ஜலசஃபிர் ரக்காயத்தில் ஆஹிரா கடைசி 4வது ரக்காயத்திலே உட்கார்ந்தால், இப்போ பாருங்கள், இது ஒரு வாய்த்து எப்படி வருது, 4வது ரக்காயத்தில் உட்கார்ந்தால் கத்தம ரிஜிலைஹில் யூசுரா வ நசபல் உஹ்ரா வ காத அலா மகாதத்தி 4வது ரக்காயத்தில் உட்காருகிற பொழுது காலை வலது காலை நட்டு வைத்து கொண்டு இடது காலை இந்த வழியாக விட்டு வெளியே கொண்டு வந்துட்டு தங்களுடைய பித்தட்டை தரையில் படும்படி அமர்ந்து கொள்வார். இது கொஞ்சம் ராகத்தாக இருக்கும் கால், ஏன்னா கொஞ்சம் கால் ரொம்ப மடக்க தேவையில்லை. இந்த இடது காலை ரொம்ப மடக்க தேவையில்லை, வலது காலை ரொம்ப மடக்க தேவையில்லை. கொஞ்சம் சைடாக பித்தட்டைக்கு தரையில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு வலது காலை நட்டு வைத்து கொண்டு இடது காலை வலது காலுக்கு கீழே வெளியே விட்டுறது. அதுங்களா, இவ்வாறாக அமர்வது. இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வார்கள். இப்போ ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கூணுகளிலேயுமே வலது காலை நட்டு வைத்து இடது காலின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். பின்னாடி கொஞ்சம் கால் வலி, இந்த மாதிரி உடல் கொஞ்சம் வயசாக கொஞ்சம் உடல் கொஞ்சம் பெருக்கும்ல, அந்த மாதிரி நிலை வந்த பொழுது இந்த ராகத்தாக உட்காரதுக்காண்டி முதல் அத்தஹியாத் சின்னதாக ஓதுறோம், 2வது அத்தஹியாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம ஃபில்லி வேறு துவாக்கெல்லாம் ஓத வேண்டியிருக்கனால அதில் பெருமான ராகத்தாக உட்கார்ந்து கொண்டார்கள். இதை தான் ஷாஃபியாக்கள் பின்பற்றுறாங்க. ஹனஃபியாக்கள் வந்து அது தங்களுடைய கடைசி காலத்தில் செஞ்சாங்க, நம்ம வந்து எப்பயும் செஞ்ச மாதிரி எடுத்துக்கலான்ட்டு அவங்க அந்த மாதிரி ஹனஃபியாக்கள் 2 ருக்குன் முன்னாடி இருப்பிலையும் பின்னாடி இருப்பு 2லேயுமே காலை நட்டு வைத்து இடது காலை மீது அமர்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள். ஒய்தா ஜலசஃபிர் ரக்காத்தில் ஆகிறது கத்தம ரிஜுலுல் யூஸ்ரா இடது காலை வந்து நீட்டிக்கொள்வார்கள். வ நஸபல் உஹ்ரா வலது காலை நட்டு வைத்துக் கொள்வார்கள். வ காத அலா மகாதத்திஹி பித்தட்டின் மீது உட்கார்ந்து கொள்வார்கள். ரவாஹுல் புகாரி. வ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி உட்காருங்கன்னு திரும்ப இந்த மாதிரி திரும்ப அப்புறங்க அந்த கால் வெளியே போயிடும், அவ்வளோதான். நட்டு வச்சிடணும். அந்த கால் வெளியே வந்து கீழே உட்காந்துச்சு, உட்காந்துட்டா இறங்கிச்சா இப்படி உட்காரு. இந்த முறையை பெருமானார் உட்கார்ந்தார்கள். وعن ابن عمر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان يرفع يديه حذو منكبيه. இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு தக்பீர் கட்டுவார்களேயானால் இதஃப்ததஹ ஸலாத் தொழுகை ஆரம்பிப்பார்களேயானால் தங்கள் 2 கைகளையும் உயர்த்துவார்கள் தங்களுடைய தோல் புஜங்கள் வரை. வைதா கப்பரல் ருக்கூஇ அதே மாதிரி ருக்கூவுக்கு தக்பீர் சொன்னார் அல்லாஹு அக்பர் என்று ருக்கூவுக்கு சென்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோலை உயர்த்தி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு ருக்கூவுக்கு போவாங்க. வைதா ரஃபா ரஸஹு மின் ருக்கூன்னு சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா மறுபடியும் கையை தோல் வரைக்கும் கொண்டு வருவாங்க. ரஃபாஹுமா கதாலிக்க அவ்வாறே தான் 2 கைகளையும் மேலே தூக்குவார்கள். வகால சொல்லுவார்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லுவார்கள். உக்கான லா யஃஅலு தாலிக ஃபி சுஜூதி சஜிதாவுக்கு போகும்போது கையை தூக்க மாட்டாங்க. அப்போ ருக்கூவில் தக்பீர் கட்டும்போது ருக்கூவுக்கு போகும்போது ருக்கூலேருந்து வந்தபடி சஜிதாவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் தூக்க மாட்டார்கள், வெறும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு அப்படியே சஜிதாவுக்கு போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போ இதுலேயும் ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ ஷாஃபியாக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் தக்பீருக்கு சொல்லும் போதும் கையை மேலே தூக்கி சொல்வது
அவர்களிடத்திலே சுன்னத்து. ஹனஃபியாக்கள் அப்படி தேவையில்லை. அவங்க பெருமானார் ஆரம்பத்தில் அப்படி செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தஹ்ரீமாவில் மட்டும்தான் கையை உயர்த்தியதாக நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளில் சுமாராக 30 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பெருமானார் தக்பீர் தஹ்ரீமாவை தவிர வேறு எப்பவும் கை தூக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். ஆரம்பத்தில் அவ்வாறு செய்தார்கள், பின்னாடி இப்படி மாற்றிக்கிட்டாங்க. பின்னாடி மாற்றிட்டாங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, முஸ்லீம் ஹதீஸ் வருது. என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கையை ஒவ்வொன்றுக்கும் தூக்க வேணாம், அமைதியாக இருங்க, தொழுகையில் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ நல்லது, அப்படியே ருக்குவுக்கு போயிருங்க என்று பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இருந்து முதல் அப்படி செஞ்சதை சஹாபாக்கள் செஞ்சதை பெருமானார் வேணான்னு தடுக்கிற மாதிரி ஹதீஸ் வருது. எனவே அதை வைத்துக்கொண்டு ஹனஃபியாக்கள் எங்கள் தக்பீர் தஹ்ரீமாவில் மட்டும் கை தூக்குனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தஃபக்குன் அலைஹி. வஅன் நாஃபின், அப்போ இந்த ஹதீஸ் மன்சூக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வஅன் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன இப்னு உமர் கான இதா தஹல ஃபி ஸலாத்தி, இப்னு உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் நுழைவார்களேயானால் கப்பர தக்பீர் சொல்லுவார்கள். வ ரஃபஅ யதைஹி, தங்கள் 2 கைகளையும் உயர்த்துவார்கள். ஒய்தா ரகஅ ரஃபஅ யதைஹி, ருக்குக்கு போனாலும் 2 கையை மேலே தூக்குவாங்க. ஒய்தா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னாலும் ரஃபஅ யதைஹி, தன் கைகளை உயர்த்துவார்கள். ஒய்தா காம மின ரகஅத்தைனி, 2 ரகஅத்துக்கு முடிந்து விட்டு அல்லாஹு அக்பர் எழுந்தால் திரும்ப கையை உயர்த்துவார்கள். வரஃபஅ தாலிக இப்னு உமர் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் அவர்கள் இந்த செய்தியை பெருமானார் வரை மர்ஃபூவாக ஆக்கினார்கள். நான் பெருமானாரிடத்தில் இவ்வாறு தான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். ரவாஹுல் புகாரி, புகாரியுடைய ஹதீஸ். இது அந்த கருத்து தான். வஅன் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ரஃபஅ யதைஹி ஹத்தா யுஹாதி பிஹிமா உதுனைஹி. மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தக்பீர் கட்டி ஆரம்பிப்பார்களேயானால் தன் கைகளை உயர்த்துவார்கள், அவங்க 2 காதுகளுக்கும் சமமாக ஆகும் வரை. எங்கே வச்சுங்களா, காது வரைக்கும். இப்போ காது வரைக்கும் இருந்தால் கை எங்கே இருக்குது, தோலுக்கு சமமாக இருக்கா இல்லையா? காதில் படுற மாதிரி இருந்தால் எங்கே இருக்கும், தோலுக்கு நேராக இருக்குமா, தோல் தள்ளி இருக்குமா? தோலுக்கு நேராக. தோலுக்கு நேராக இல்லை, காதுக்கு மட்டும் நேராக இருந்துச்சுன்னா இப்படி நிற்கணும், இப்படி இருக்கணும். தோலுக்கு நேராக காதுக்கு நேரானா இப்படி 2 வயசு முடியும் அமலாயிருச்சு. ஒய்தா ரஃபா ரஸஹு மின் ருக்கூஇ, ருக்கூயிலிருந்து தலையை உயர்த்துவார்களேயானால் ஃபகால சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வார்களேயானால் ஃபஅல மிஸ்ல தாலிக், அதே மாதிரி கையை மேலே தூக்குவாங்க. ஃபீ ரிவாயத்தின் ஹத்தா யுஹாதி பிஹிமா ஃபுரூஅ உதுனைஹி, எந்த அளவுக்கு என்றால் அந்த 2 கைகளை கொண்டும் தங்களுடைய காதுகளின் நுனியை அவர் நேராக ஆகும் வரையிலையும் இந்த அளவுக்கு கையை உயர்த்துவார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. வஅன்ஹு அன்னஹு ரஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, அது மாலிக் பின் ஹுவைரிஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் பெருமானார் தொழுவதை பார்த்தேன். ஃபைதா கான ஃபி வித்ரின் மின் ஸலாத்திஹி லம் யன்ஹல் ஹத்தா யஸ்தவி காயிதன். ரவாஹுல் புகாரி. தொழுகையில் ஒற்றைப்படை ரக்காத்துகளாக இருந்தால், இப்போ வருங்க முதல் ரக்காத்து தொழுதுட்டோம், ஒற்றைப்படை தொழுகை. இப்போ அடுத்து 2வது ரக்காத்துக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி 2 சஜிதா முடிச்சு விட்டு சஜிதாவிலிருந்து நேரடியாக எழுந்து நிற்காமல் சஜிதாவிலிருந்து ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு ஒரு சில நொடிகள் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் எந்திரிக்கிறது. இதுக்கு பேர் ஜில்சத்துல் இஸ்திராஹா, ராஹத்துக்காக செய்யக்கூடிய சிறு இருப்பு அப்படின்னு சொல்வது. இது ஷாஃபியாக்கள் சொன்னது. இவ்வாறு பெருமானார் செய்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் பெருமானார் சொல்ல அப்படி செய்யலை. அப்போ 1வது ரக்காத்துலேயும் 3வது ரக்காத்துலேயும் 2வது ரக்காத்துலேயும் அத்தஹியாத்தில் உட்காந்துடுறோம்ல, 1லேயும் 3லேயும் இவ்வாறாக 2 சஜிதாவுக்கு பின்னாடி ஒரு நொடி ஒரு சில நொடிகள் உட்கார்ந்து விட்டு எந்திரிக்கணும். சஜிதா செய்யுங்க, சஜிதா செஞ்சுட்டீங்க. இப்போ 1வது ரக்காத்தில் அல்லாஹ் அக்பர் உட்காந்துட்டு எந்திரிங்க, எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். உட்காந்துட்டு எந்திரிச்சிடணும், உட்காராமல் அப்படி நேரடியாக எந்திரிக்கிறது. சரி சார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அப்படி எந்திரிங்க, அப்படி எந்திரிங்க. இது உட்காராமல் நேராக எந்திரிக்கிறது. அத்தஹியாத்தில் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு சும்மா ஒரு சில நொடிகள் உட்காந்துட்டு எந்திரிக்கிறது. இதுக்கு பேர் ஜில்சத்துல் இஸ்திராஹா, ராஹத்துக்காக அமர்வது. ஷாஃபியாக்கள் முஸ்தஹப் இது. ஹனஃபியாக்கள் பெருமானார் அப்படி செய்திருக்க வந்திருக்குது. பிற்காலத்தில் பெருமானார் உடல் ரொம்ப கொஞ்சம் கனத்த உடலாக ஆன பொழுது அவ்வாறு செய்ய வேண்டிய ஒரு ராகத்துக்காக செய்து கொண்டார்கள். ஆனால் முன்னாடி பழக்கம் இல்லை. ஏன்னா 30-40 சஹாபாக்கள் அவ்வாறு செய்யலை பெருமானார் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஹத்தா யஸ்தவி காயிதன், உட்கார்ந்தவராக நேராக ஆன பின்பு அப்புறம் எழுந்து நின்றார்கள். ரவாஹுல் புகாரி. வஅன் வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ரஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபஅ யதைஹி ஹீன தஹல ஃபி ஸலாத்தி, பெருமானார் தொழுகையில் நுழைந்த பொழுது கையை உயர்த்தினார்கள். கப்பர தக்பீர் சொன்னார்கள். சும்ம இல்தஹஃப பி ஸௌபிஹி,
பின்பு தங்களுடைய ஆடையில் சுற்றி கொண்டார். குளிர்காலமாக இருந்துச்சுன்னா தக்பீர் கட்டின பின்னாடி இந்த ஆடையில் இப்படி நம்ம இருக்கும் துண்டுலாம் இருக்கும்ல, மேலே துண்டு போட்டிருப்பாங்கள்ல, அந்த துணில் இப்படி சுற்றிக்கிட்டாங்க. இப்படி கையை உள்ளே வச்சு சுற்றிக்கிட்டு இதையும் உள்ளே வச்சுக்கிறது, இப்படி கையை உள்ளே சுற்றிக்கிறது. சும்மா வதா எதகுல் யும்னா அலல் யுஸ்ரா, பின்பு தங்களுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்து கொண்டார்கள். இது இடது கையை இதன் மீது வலது கையை வச்சுக்கிறது. பலம்மா அராத இருக்க, எப்போது ருக்கு செய்ய விரும்பினார்களோ அஹரஜ எதைஹி மினஸ்தௌபி, அந்த கைகளை ஆடையிட்டு வெளியே ஆக்கினார்கள். குளிர் காற்று வச்சுக்கிறது வைக்கலாம், கையெல்லாம் குளிர் அடிக்கணும், இப்படி வச்சுக்கிறது. அப்போ ருக்கு போகும்போது கையை முன்னாடி வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்து சும்மா அஹரஜ எதைஹி மினஸ்தௌபி, ஆடையிலிருந்து வெளியே எடுத்தார்கள். சும்மா ரஃபாகுமா, பின்பு மீண்டும் கையை மேலே தூக்கினார்கள். கப்பர ஃபரக, தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு சென்றார்கள். பலம்மா கால சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்ன பொழுது ரஃபா இதை, மீண்டும் கையை தூக்கினார்கள். பலம்மா சஜதத்தைனி, பலம்மா சஜத பைன கஃபைஹி, சஜ்ஜா செய்த பொழுது ரெண்டு கைகளையும் வைத்து அந்த கைகளுக்கு மத்தியில் சஜ்ஜா செய்தார்கள். அப்போ சஜ்ஜா செய்யும்போது எப்படி தக்பீர் கட்டுறோமோ காதுக்கு நேராக அதே மாதிரி கையை வச்சு சஜ்ஜா செய்யணும். கையை மேலே வைக்கக்கூடாது, இப்படி கீழேயும் வச்சு சஜ்ஜா செய்யக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கிறாங்க, காதுக்கு நேராக வைக்காமல் இப்படி கொஞ்சம் கீழே வச்சுக்க சஜ்ஜா செய்கிறாங்க. தலை முன்னாடி இருக்குது, கை பின்னாடி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். ரவாஹு முஸ்லிம். வன் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال கான الناس يؤمرون أن يضع الرجل اليد اليمنى على ذراعه اليسرى في الصلاة. ரவாஹுல் புகாரி. ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வலது கை இடது கையின் மீது இடது திரான்னா இந்த மணிக்கட்டுக்கு மேலுள்ள அந்த குடங்கை, தங்கள் வலது கையை இடது கையின் மீது வைக்கும்படி, இடது கையினுடைய குடங்கையின் மீது வைக்கும்படி தொழுகையில் ஏவப்பட்டார்கள் ஒவ்வொருவரும். அப்போ இப்படி தான் வைக்கணும். இடது கையை குடங்கை எதிராக இருக்குல்ல, இதுக்கு மேலே வச்சு இவ்வாறு வைக்கும்படி தொழுகையில் கையை கட்டும்படி ஏவப்பட்டார்கள். ரவாஹு புகாரி. வஅன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி யுகப்பிரு ஹீன யகூமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றார்களே ஆனால் தக்பீர் சொல்லுவார்கள். ஹீன யகூமு, எழுந்து நிற்கிற பொழுது. கயாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. சும்மா யுகப்பிரு ஹீன யர்கஉ, ருக்கு போகும்போது தக்பீர் சொல்லுவாங்க. சும்மா யகூலு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார்கள். ஹீன யர்ஃபஉ சுல்பஹு மினர் ரக்அத்தி, ரக்அத் இங்கே ருக்குன்னு அர்த்தம். ருக்குவிலிருந்து தங்கள் முதுகை நேராக்குகிற பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார்கள். சும்மா யகூலு வஹுவ காயிமுன், பின்பு எழுந்து நின்ற வண்ணம் சொல்லுவார்கள் ரப்பனா லக்கல் ஹம்த். சும்மா யுகப்பிரு ஹீன யஹ்வி, பின்பு சஜ்தாவுக்கு போகும்போது, யஹ்வினா கீழே குனிகிற பொழுது தக்பீர் சொல்லுவார்கள். சும்மா யுகப்பிரு ஹீன யஸ்ஜுது, பின்பு சஜ்தாவிலிருந்து சஜ்தா செல்கிற பொழுது தக்பீர் சொல்லுவார்கள். சும்மா யுகப்பிரு ஹீன யஹ்வி வருது இல்லையா, ரப்பனா லக்கல் ஹம்து, அதுவும் ஹீன யஸ்ஜுது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு தக்பீர்லாம் கிடையாது சஜ்தாவுக்கு போகிறதுக்கு. நினச்சிங்களா? சும்மா யுகப்பிரு ஹீன யர்ஃபஉ ரஅஸஹு, பின்பு சஜ்தாவின் தலையை உயர்த்துகிற பொழுது தக்பீர் சொல்லுவார்கள். சும்மா யஃஅலு ذلك في الصلاة كلها حتى يقضيها, இவ்வாறு தான் அனைத்து தொழுகை அனைத்திலும் இவ்வாறே செய்வார்கள் தொழுது முடிக்கும் வரையிலேயும். யுகப்பிரு ஹீன யகூமு மினஸ் சின்தைனி பஅதல் ஜுலூஸ், ரெண்டாவது அத்தஹியாத், 2 ரக்காத்துக்கு பின்பு அத்தஹியாத் ஓதுவாங்கல்ல, உட்காருதல், அதற்கு பின்பு எழுந்து நிற்கிற பொழுது அப்புறம் தக்பீர் சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் என்று. முத்தஃபகுன் அலைஹி. வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு ஸலாத்தி, தொழுகையில் மேலானதாகிறது தூல் குனூத், நீண்ட குனூத் ஓதுவது. குனூத்னா என்ன? நிற்குதல்னு அர்த்தம். கியாமு குனூத்னு அர்த்தம். நீண்ட நேரம் நின்று நிறைய ஆயாத்துகள் ஓதுவது தொழுகையில் மேலானது. இப்போ குனூத்னா வித்திரில் குனூத் ஓதுறோம் இல்லை, அது அல்ல, இந்த இல்லை. குனூத் கியாம் என்ற அர்த்தம். அஃதல் தூல் கியாம், நீண்ட நேரம் இருக்குதல் அப்படி அர்த்தம். ரவாஹு முஸ்லிம். அல் ஃபஸ்லு ஸானி அன் அபி ஹுமைதின் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு قال ஃபி அஷரத்தின் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 10 சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஹஸரத் அபு ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு சொன்னார்கள், அன அஅலமுக்கும் பி ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானுடைய தொழுகிற முறையை உங்களை விட அதிகம் அறிந்திருக்கிறேன். எனக்கு கிட்டேருந்து பார்த்துருக்கேன். நல்லா அங்கேருந்து சஹாபாக்கள்
புதிய சஹாபாக்களாக இருந்திருக்கலாம், இவங்க கொஞ்சம் பழைய சஹாபியாக இருந்திருக்கலாம். உங்கள் அனைவரை விட நான் அதிகம் அறிந்திருக்கிறேன். காலு வாரில் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க. கால சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி, பெருமான தொழுகைக்கு எழுந்தால் ரஃபஅ யதைஹி, கையை உயர்த்துவார்கள், ஹத்தா யுஹாதி பிஹிமா மன்கபிஹி, தங்கள் 2 தோல் புஜங்களுக்கு நேராக கை வரும் வரை. சும்ம யுகப்பிரு, பின்பு தக்பீர் சொல்வார்கள். சும்ம யக்ரா க்ராத் ஓதுவார்கள். சும்ம யுகப்பிரு, பின்பு தக்பீர் சொல்வார்கள். வயர்ஃபா யதைஹி, கைகளை மீண்டும் மேலே தூக்குவார்கள். ஹத்தா யுஹாதி பிஹிமா மன்கபைஹி, தங்கள் 2 தோல் புஜங்களுக்கு நேராக வரும் வரை. சும்மா எருக்காவு, அப்போ ருக்கு செய்வாங்க. அப்போ ருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் தக்பீர் சொல்லி கையை மேலே தூக்குவார்கள். எல்லா ராஹத்தைஹி அலா ருக்குபத்தைஹி, தங்களுடைய உள்ளங்கைகளை தங்கள் முட்டுகளை வைத்து படித்துக் கொள்வார்கள். சும்மா யஅ்ததிலு, பின்பு ருக்குவிலே நேராக நிற்பார்கள். ஃபலா யுசப்பி ரஸஹு வலா யுக்னிஉ, தலையை மேலேயும் தூக்க மாட்டார்கள், தலையை கீழேயும் கொண்டு போக மாட்டாங்க, 2க்கும் நடுவில் தலையை நேராக வைத்திருப்பார்கள். சும்மா இர்ஃபஅ ரஸஹு, பின்பு தங்கள் தலையை உயர்த்துவார்கள். யக்கூலு, சொல்லுவார்கள், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவார்கள். சும்மா இர்ஃபஅ ரஸஹு, பின்பு சும்மா இர்ஃபஅ யதைஹி, தங்கள் கைகளை உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதி பிஹிமா மன்கபைஹி, தங்களுடைய தோல் புஜங்களுக்கு நேராக வரும் வரை முஅ்ததில, நேராக நின்ற வண்ணமாக. சும்மா யக்கூலு அல்லாஹு அக்பர்னு சொல்லுவார்கள். சும்மா யஹ்வி இலல் அர்தி சாஜிதன், பின்பு சஜிதாவிற்கு சென்றவர்களாக குனிவார்கள். யுஜாஃபி யதைஹி அன் ஜம்பை, தங்களுடைய 2 கைகளையும், ஜம்புனா விழாயலம்பை விட்டு பிரித்து வைத்துக் கொள்வார்கள். இப்போ விழா என்பதை சேர்க்கக்கூடாது, சஜிதாவில் போய். வயஃப்தஹு அசாபிஅ ரிஜ்லைஹி, தங்களுடைய கால் விரல்களையும் நன்றாக விரித்து வைத்திருப்பார்கள். காலை சேர்த்து வைக்கிறது, விரித்து அப்படி கிபிலா முன்னோக்கிற மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். சும்மா இர்ஃபஅ ரஸஹு, தலையை உயர்த்துவார்கள். யுஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா, அது அத்தஹியாத்தில் உட்கார்றதுக்காக வேண்டி, இது ஒரு சஜிதாக்கு மத்தியில் உட்கார்றதுக்காக வேண்டி. யுஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா ஃபயக்உது அலைஹா, தங்களுடைய இடது காலை மடக்கி பின்பக்கம் அப்படி மடக்கி வைப்பார்கள். ஃபயக்உது அலைஹா, அதில் அமர்ந்து கொள்வார்கள். சும்ம யஅ்ததிலு, பின்பு நேராக நிமிர்ந்து முதுகை நேராக்கி வைப்பாங்க. ஹத்தா யர்ஜிஉ குல்லு அல்மின் இலா மௌலிஹி, ஒவ்வொரு எலும்பும் அதனதன் இடத்துக்கு செல்லும் வரை, டப்புன்னு போகாமல் நேராக நிமிர்ந்து நல்லா உட்காருவாங்க. முஅ்ததில, நேராக ஒவ்வொரு எலும்பும் அதனதன் இடத்திற்கு செல்லும் வரை நேராக அமர்வார்கள். சும்ம யஸ்ஜுது, அதன் பின்பு தான் 2வது சஜ்ஜா செய்வார்கள். சும்ம யக்கூலு, சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க பை, டப்புன்னு செய்யக்கூடாது. உட்காந்து ஒரு நிமிஷம் ஒரு சுபான்லாஹ் 2 சுபானா சொல்கிற உட்காந்துருக்கணும். அப்புறம் சஜ்ஜாவுக்கு போகணும். சும்ம யஸ்ஜுது, பின்பு சஜ்ஜாவுக்கு செய்வார்கள். சும்ம யக்கூலு, சொல்லுவார்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்லி சஜ்ஜாவுக்கு போவார்கள். வயர்ஃபஉ வயுஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா ஃபயக்உது அலைஹா. அப்போ முதல் ரக்காத்த சஜிதாவுக்கு போன பின்னாடி எந்திரிச்சு ஜில்சத்துல் இஸ்திராஹா, ராகத்துடைய விருப்பம்னு சொன்னாங்கள்ல, அப்போ அதே மாதிரி அத்தையாதில் உட்கார மாதிரி உட்காருவாங்க. வயுஸ்னி ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை விரித்து வைப்பார்கள், மடக்கி வைப்பார்கள். வயக்உது அலைஹா, அதில் அமர்ந்து கொள்வார்கள். சும்மா யஅ்ததிலு, நேராக முதுகை நிமித்துவாங்க. ஹத்தா யர்ஜிஉ குல்லு அல்மின் இலா மௌலிஹி, ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய ஸ்தானத்துக்கு செல்லும் வரை அப்படி நேராக நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து கொள்வார்கள். சும்ம யன்ஹது, பின்பு எழுந்து நிற்பார்கள். சும்ம யஸ்னஉ ஃபிர் ரக்அத்தி ஸானியத்தி மிஸ்ல தாலிக, பின்பு 2வது ரக்காத்தில் இவ்வாறே செய்வார்கள். அப்போ ஜில்சத்துல் இஸ்திராஹாவை சொல்கிறாங்க. இதில் சும்மா இதா காம மின ரக்அத்தைனி, 2வது ரக்அத்திலிருந்தும் எழுவார்கள். ஆனால் கப்பர, அத்தையாத்து முடிஞ்சிருச்சு, 2வது ரக்அத்தில் அத்தையாத்து ஓதிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு நின்று தக்பீர் சொல்லி எந்திரிச்சு நிற்பாங்க. கப்பர, தக்பீர் சொல்லுவார்கள். வரஃபஅ யதைஹி ஹத்தா யுஹாதி பிஹிமா மன்கபிஹி, தங்களுடைய 2 தோல் புஜங்களுக்கும் நேராகும் வரை கையை உயர்த்துவார்கள். கமா கப்பர இந்த இஃப்திதாய் சலாத்தி, தொழுகையின் ஆரம்பத்தில் எப்படி கையை உயர்த்தினாரோ அதே மாதிரியே அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு அப்புறம் கையை கட்டிக்குவாங்க. ஆச்சா. சும்மா யஸ்னஉ ஸாலிக ஃபீ பகியத்தி ஸலாத்திஹி, இதே போன்று தங்களுடைய மீதி உண்டான தொழுகைகளையும் எவ்வாறு செய்வார்கள். ஹத்தா இதா கானத்தி சஜிதத்துல்லத்தி ஃபீஹ தஸ்லீமு, கடைசி சஜிதா இதிலே சலாம் கொடுப்போம், மற்ற 4வது ரக்காயத்து, அதில் அத்தையாத்து சஜிதா செய்தவுடன் அஹ்ஹர ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளுவார்கள்.
வ கஅத முத்தவர்ரிகன் அலா ஷிக்கிஹில் ஐசரி, தங்கள் இடது பித்தட்டின் மீது முத்தவர்ரிக்காக அமர்ந்து கொள்வார்கள். அப்போ இடது கால பின்னாடி தள்ளுவாங்கன்னா இப்படி அந்த வலது காலுக்கு கீழே கொண்டு வந்துடுறது, பின்னாடி கொண்டு வந்துடுறது, இடது காலம் நட்டு வச்சிடுறது, கீழே உட்காந்துக்கிறது. இதுக்கு பேர் என்னங்க தவர்ருக் என்று, இந்த மாதிரி உட்கார்றதுக்கு முறைக்கு பேர் தவர்ருக் என்று சொல்வார்கள். முத்தவர்ரிக்கன் தவறுக்காக அமர்ந்து கொள்வார்கள். அலா ஷிக்கிஹில் ஐசரி, இடது பித்தட்டின் மீது இடது பக்கம் உட்காந்துக்குவாங்க. அப்படியே சும்மா சல்லம பின்பு சலாம் கொடுப்பார்கள். காலு, இந்த விஷயத்தை யார் சொன்னால்? அபு ஹுமைத் ரஸியல்லாஹு சொன்னாங்க. காலு, அங்கிருந்து சஹாபாக்கள் சொன்னார்கள், சதக்த, நீங்கள் சொன்னது சரிதான். ஹாக்கதா கான யுசல்லி, இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாரிலிருந்து அங்கிருந்து அவர்கள் சொன்னார்கள். ரவா அபூ தாவூத் வத்தார்மி வரவத் திருமதி இப்னு மாஜா மானாகும். திருமதியில் இப்னு மாஜாவில் இதே அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹியுன், சஹியான ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஃபி ரிவாயத்தில் அபி தாவூத், அபூ தாவூதுடைய ஒரு ரிவாயத்தில் மின் ஹதீஸ் அபி ஹுமைத், இதே அபு ஹுமைத் அவர்களுடைய ரிவாயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. அது என்ன வருதுங்க? சும்மா ரக்கா, பின்பு ருக்கு செய்வார்கள். வலா எதைஹி அலா ருக்குபத்தைஹி, தங்கள் இரண்டு கைகளையும் இரண்டு முட்டிகளின் மீது வைத்து கொள்ளுவார்கள். கஅன்னஹு காபிதுன் அலைஹிமா, அந்த ரெண்டையும் கெட்டியாக பிடித்து கொண்டவர்கள் போல, பிடிச்சிக்கிட்ட மாதிரி, பிடித்தவரை போன்ற கவுது செய்தவர் போல பிடித்து கொள்வார்கள். வத்தர எதைஹி, இரண்டு கைகளையும் கற்று வளைத்து கொள்வார்கள். கை டெம்பராக இருக்கக்கூடாது ருக்குல, ருக்குல இல்லைங்க, அப்படி டெம்பராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைச்சிக்கங்க, கொஞ்சம் இப்படி அப்படி, அப்போ தான் முதுகு வந்து நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கும். கையை முட்டியில் வச்சு நேராக டெம்பராக இல்லாமல், நேராக அப்படி இல்லாமல் கொஞ்சம் வத்தர அப்படின்னா கையை வளைத்து கொள்வார்கள். எதைஹி ஃபனஹாஹுமா ஜம்பைஹி, அந்த இரண்டு கைகளையும் தன் விழாவிலே ஒட்டி கொள்ளாமல் சற்று பிரித்து கொள்வார்கள். வகால சொன்னார்கள், சும்மா சஜிதா செய்தார்கள். அம்கன அன்ஃபஹு வ ஜபஹத்தஹு அல் அர்ல, தங்கள் மூக்கையும் நெற்றியும் பூமியிலே தாராளமாக படும்படி அனுமதித்தார்கள். அப்படின்னா என்ன, அப்படியே நுனியில் நிற்கக்கூடாது. சில பேர் தலையை நட்டு வச்சுக்கிறது, மூக்கை தூக்கிக்கிறது, சஜிதா கூடும். சில பேர் மூக்கால் சஜிதா தூக்கிட்டு இப்படி அப்படியும் செய்யக்கூடாது. சில பேர் கையில் முழு வெயிட் எங்கே இருக்கணும்? கையில் தான் இருக்கணும். அது தலையை லைட்டாக வைக்கணும். சில பேர் கை பலத்தை விட்டு நெத்தியை கொண்டு போய் வச்சு ஒரே தேய்ச்சி இப்படி நெத்தியில் பார்த்தா இங்கேருந்து காய்ச்சி போய் அப்படி என்ன ஆகுது, அந்த தேய்ச்சா நெத்தியில் இங்கேயும் ரெண்டு இடத்துல அப்படி காய்ச்சி போய் கண்ணங்கரையில் நான் ₹1 அகலத்துக்கு நல்லா ₹2 அகலத்துக்கு கண்ணங்கரையில் ஆயிடுது. இவ்வளோ பெருசு. இது என்னங்கன்னா அசரு சுஜூதான், சஜிதாவுடைய அசர். அல்லாஹ் சொல்கிறான குரானில் எப்படி வருது? சீமாவும் ஃபி உஜூஹிஹிம் மின் அசரி சுஜூத், அந்த முகமதியுடைய அடையாளம் அவருடைய முகங்களிலே சஜிதாவுடைய அசர் இருக்கும், சஜிதாவுடைய அந்த கலை தெரியும், அந்த ஒலி தெரியும் அப்படின்னு புரிஞ்சுங்களா? அப்படின்னு அந்த பாயில் தேய்ச்ச அந்த ஒலி கிடையாது, அந்த பாயில் தேய்ச்ச அந்த கருப்பாக போடுங்க அது கிடையாது. பெருமா சொன்னாங்கல்ல, ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், அவள் முகம் வெளுத்தவர்களாக, கை வெளுத்தவர்கள், அந்த அடையாளம் அசர், அதுதான் அசரு சுஜூத், சஜிதாவுடைய அசரை ஒலிய பாயில் பிடி தேய்டான்னு தேய்ச்சா கிடையாது. இதே அரபு நாட்டில் போய் என்ன தேய்ச்சாலும் அந்த கருப்பு உழுகாது. ஏன்னா அங்கே எல்லாமே பான்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தேய்ச்சா எப்படி அதுங்க எல்லாமே பஞ்சு மாதிரி இருக்கும். இது அந்த தொழுகையுடைய விரிப்புகள்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது, அங்கே போய் தேய்க்க முடியாது, இல்லை வெயிட்டு கொடுத்தா. இங்கே பாய் பாய் எடுத்து தர தான் போட்டிருக்காங்க, அங்கே போய் நல்லா தேய்டான்னு தேய்க்கிறான். சில பேர் வச்சு இழுக்கிறான்னு இப்படி எத்தி வச்சு, ஏன்னா எனக்கு ஏன்னா கருப்பு விழுக மாட்டேன் சீக்கிரமாக, அதுதான் கவலையாக. எனக்கு அசரு சுஜூத், சஜிதாவுடைய அசரு எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது. போய் அசரு சுஜூத்னா அத்தஹியாத்தில் கையில் தான் வீட்டிருக்கணும், கை வச்சு எடுத்து புரிஞ்சுங்களா? சில பேர் கை பலம் கம்மியாக இருக்கும் வயசானவங்களுக்கு, அவங்க கையை கொஞ்சம் லூஸ் விட்டுமா தலையை தான் வைத்துப்பாங்க. அப்போ அசரு சுஜூத் வரும், தானாக வரும் சிலதுக்கெலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு கடும் முயற்சி எடுத்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அணைஞ்சா சரி வாங்க. அப்போ அதுக்கு பேர் அசரு சுஜூது கிடையாது. அசரு சுஜூதுனா முகத்தில் ஏற்படும் ஒலி எப்படின்னு அர்த்தம். வனஹா எதைஹி அன் ஜம்பைஹி, இதன் இரண்டு கைகளையும் இரண்டு விழாவை விட்டும் தூரமாக்கி கொள்வார் சஜிதால. வலா கஃபைஹி ஹதுவ மன்கபைஹி, தங்களுடைய கஃபை தங்களுடைய தோள்களுக்கு நேராக, தோல் நேரம்னா இப்படி தான் பை, இப்போ தலைக்கு நேராக காதுக்கு நேராக வந்துச்சு, தோல் நினச்சா ரெண்டுக்கும் நடுவில் இப்படி தோல் நேரம். அது தள்ளி இங்கேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப கிட்டையும் வைக்கக்கூடாது, இப்படி கிட்டேயும் வைக்கக்கூடாது, தோலுக்கு நேராக வச்சுக்கணும்.
சஜிதாவில். ஓ ஃபர்ரஜ பைன ஃபஹ்தைஹி, சஜிதாவில் 2 தொடைகளுக்கு மத்தியிலே பிரித்து கொள்ள வேண்டும். 2 காலையும் 2 முட்டையும் சேர்த்து வைக்கிறது, கொஞ்சமாக இடைவெளி இருக்க வேண்டும். கைர ஹாமிலின் பத்னஹு அலா ஷையிமின் ஃபஹ்தைஹி, தொடையில் வயிறு வந்து தொடையில் ஒட்டக்கூடாது, வயிறும் தொடையும் ஒட்டக்கூடாது. தன்னுடைய வயிற்றை, தன்னுடைய தொடையின் மீது வயிற்றை சுமந்தவனாக இருக்கக்கூடாது. ஆச்சுங்களா? அப்போ தொடையும் வயிறும் பிரிஞ்சிருக்கணும், 2 தொடையும் பிரிஞ்சிருக்கணும், 2 விலாய் எலும்பை விட்டு கை பிரிஞ்சிருக்கணும், 2 கைகளும் ஒன்று சேராமல் பிரிஞ்சிருக்கணும், இந்த உலகையும் தரையை விட்டு பிரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு சஜிதா. அஞ்சுமை இது தரையில் சேரக்கூடாது. இவ்வாறாக செய்வார்கள். ஹத்தா ஃபரக, சஜிதாவிலிருந்து ஓய்வு, சஜிதாவிலிருந்து முடியும் வரையிலையும். சும்மா ஜலச, பின்பு உட்காருவார்கள். ஃபஃப் தரஷ ரிஜிலஹுல் யுஸ்ரா, இடது காலை விரித்து வைப்பார்கள். வா அக்பல பி சதுரில் யும்னா அலா அக்பலதிஹி, வலது காலுடைய சதுர் அப்படின்னா அதனுடைய நுனியை கொண்டு கிபிலாவை முன்னோக்குவார்கள். வலா கஃபஹுல் யும்னா அலா ருக்குபத்தியில் யும்னா ஒ கஃபஹுல் யுஸ்ரா அலா ருக்குபத்தியில் யுஸ்ரா, வலது உள்ளங்கை கஃபை வந்து வலது முட்டியிலையும் இடது கையை இடது முட்டியிலையும் வைத்துக்கொள்வார்கள். வ அஷார பி இஸ்பஹி அனிய சபாபத், தங்களுடைய இந்த கலிமா விரல் இருக்குல்ல அதை கொண்டு இஷாரா செய்வார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இதான் இஷாரா செய்கிறது. ஆட்டிக்கொண்டு இருப்பார்கள். சில விலம் யுஹர்ரிக்க, ஆட்டவில்லை, இஷாரா தான் செய்வான்னு. இப்படி டொடக்கு என்று ஆட்டி விடுவது. ஃபில் உஹ்ராலஹு இதா காத ஃபிர் ரக்காயத்தினி, 2வது ரக்காயத்திலே அமர்ந்தால் காத அலா பத்னி கதமிஹில் யுஸ்ரா, தங்களுடைய இடது காலுடைய பின்பகுதி, கதம் இருக்கிற பின்பகுதி, அதில் அமர்ந்து கொள்வார்கள். வ நசபல் யும்னா, வலது காலை நட்டு வைத்து கொள்வார்கள். இதா கான ஃபிர் ராபிஅத்தி, 4வது ரக்காத் ஆகிவிட்டால் அஃலா பி வரக்கிஹில் யுஸ்ரா அலல் அரதி, தங்களுடைய இடது பக்க பித்தட்டை பூமியிலே வைத்துக்கொண்டால் காலை கொஞ்சம் வெளியே நீட்டிக்குவாங்க. இப்போ ராகத்தாக உட்காரலாம், பூமியில் வச்சுட்டு அப்படியே ராகத்தாக உட்கார்ந்து கொள்வார்கள். வயதான காலத்தில் இது மாதிரி உட்கார்றது ஈஸியாக இருக்கும். அஹ்ரஜ கதமைஹி மின் நாஹியத்தின் வாஹிதத்தின், தன்னுடைய 2 கால்களையும் ஒரு பக்கமாக வெளியே கொண்டு வந்துடுவார்கள். அப்போ வலது கால் நட்டு வச்சு இடது காலை கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் சாஞ்சமாக உட்காந்துக்கிறது, உட்காந்து கொஞ்சம் ராகத்தாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு வாயத்தில் வந்திருக்கிறது. வன் வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அபஸர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன காம இல ஸலாத்தி, வாயில் பின் ஹுஜர் அவர்கள் பெருமானாரை பார்த்தார்கள், அவர்கள் தொழுகைக்காக எழுந்த பொழுது. ஹத்தா கானத்தா பி ஹியாலி அதி ரஃபா எதைஹி, தங்கள் 2 கைகளையும் உயர்த்தினார்கள். ஹத்தா இந்த அளவுக்கு என்றால் கானத்தா பி ஹியாலி மன்கிபைஹி, பெருமானுடைய தோலுக்கு நேராக, ஹியால்னா ஹிதான்னு அர்த்தம், தோலுக்கு நேராக அந்த கைகள் வரும் வரையிலையும். ஹாதா இப்ஹாமைஹி உதுனைஹி, அவருடைய 2 இப்ஹாம்களும் 2 விரல்களும் 2 காதுகளுக்கு நேராக இருந்தன. பார்த்தீங்களா, கை வந்து தோலுக்கு நேராக இருந்துச்சு, விரல் வந்து காதுக்கு நேராக, இவ்வாறு வைத்து கொண்டார்கள். சும்மா கப்பர, பின்பு தக்பீர் சொன்னார்கள். ரவா அபூதாவுத் ஃபி ரிவாயத்தின் லஹு எர்ஃபோ இப்ஹாமைஹி இலா ஷஹமத் உதுனைஹி, தங்களுடைய 2 கட்டை விரலையும் நீட்டி அவர்கள் உயர்த்தினார்கள். இலா ஷஹ்மத்தி உதுனைஹி, 2 காதுகளுடைய நுனி வரையிலையும் அவனுடைய காது சுனை வரையிலையும் இவ்வாறு படுற மாதிரி உயர்த்தினார்கள் என்று வந்திருக்கிறது. வன் கபீசத் இப்னு ஹுல்பின் அன் அபீஹி கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்முனா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இமாமத் செய்தார்கள். வயஅஹுது ஷிமாலஹு பி யமீனிஹி, தங்களுடைய வலது கையை கொண்டு இடது கையை பிடித்து கொண்டார்கள். இப்படி இடது கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி பிடிக்கிறது ஹனஃபியாக்கள் இப்படி வாய்த்து வருது. ஷாஃபியாக்கள் இந்த 3 விரல் கீழே வச்சு 1 விரல் நடுவில் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். ஹனஃபியாக்கள் 3 விரல் நடுவில் வச்சு 2 விரலால் பிடிச்சிக்கிறது. இப்படி வாய்த்து வருது, எப்படி பிடியுமோ பிடிச்சிக்கணும். அன் ரிஃபாஅத் இப்னு ராஃபியின் கால, அந்த ஹதீஸ் ரவாஹு திருமதி இப்னு மாஜா. அன் ரிஃபாஅத் இப்னு ராஃபியின் கால ஜா ரஜுலுன் வ ஸல்லா ஃபில் மஸ்ஜிதி, ஒரு மனிதர் வந்தார், பள்ளியிலே தொழுதார். சும்மா ஜா, பின்பு வந்தார் பெருமானிடத்திலே. ஃபசல்லம் அலன் நபி, பெருமானிடத்தில் சலாம் சொன்னார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான சொன்னாங்க, அஇத் ஸலாத்தக, உன் தொழுகையை திரும்ப தொழுகு. ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ உண்மையில் தொழவே இல்லை என்று சொன்னார்கள். ஃபகால, அவர் சொன்னார், அல்லிமினி யா ரசூலல்லாஹ் கைஃப உஸல்லி, யார் எப்படி தொழ வேண்டும் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். இப்போ இது முதல் தடவையிலே கேட்குறார். இப்போ இது வேறு வாய்த்தாக இருக்கலாம், வேறொரு மனிதருடைய சம்பவமாக இருக்கலாம், அல்ல அந்த மனிதருடைய சம்பவமே தான் இது அறிவிக்கூடிய ராவி வந்து அதை விட்டுட்டு
இந்த மாதிரி தொழுதாரு. பெருமான்கிட்ட வந்து சொன்னார். பெருமான்கிட்ட வந்து சரியாக தொழுலன்னு சொன்னாங்க, எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும்னு கேட்டார். 3 தடவை அவர் ரிவாயத்தை சுருக்கமாக நினைச்சு விட்டுருவாங்களே பெரிய விஷயத்தை. ஒரே சம்பவத்தை நான் பார்த்துருக்கேன், ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அவள் பயானை சொல்லும்போது சுருக்கமாக சொல்லுவோம், நான் ட்ரெயினில் இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி. சும்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் விரிவாக ட்ரெயினில் நான் இங்கேருந்து மெட்ராஸ் போனோம்னா, மெட்ராஸுக்கு போகும்போது இந்த அப்படின்னு சொல்லி 3ஆவது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் இருந்துச்சா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீளமாக கதையை பெருசாக சொல்கிறது. சில இடங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டிய, அது மாதிரி ஒரே சம்பவமாக இருக்கலாம், சுருக்கமாக சொல்லியிருக்கலாம், சம்பவம் வேறு வேறையாக கூட இருந்திருக்கலாம். எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் யாரை சொல்லலான்னு கேட்டாங்க. ஆளை பெருமான சொன்னாங்க, இதா தவஜஹத்த இல்லை கிபிலத்தி விழாவின் பக்கம் முன்னோக்கினால் கப்பீர் தக்பீர் சொல்லுவாயாக. சும்மா இக்ரா பி உம்மில் குர்ஆன் உமா ஷா அல்லாஹ் அன் தக்ரா. உம்முல் குர்ஆன் சூரா ஃபாத்திஹா ஓதுவாயாக. இன்னும் நீ எதை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அதை ஓதுவாயாக. இதா ரக்காயத்தை ருக்கு செய்தால் ஃபஜால் ராஹத்தைக்க அலா ருக்குபத்தைக்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் 2 முட்டுகளின் மேல் வைத்துக் கொள்வாயாக. மக்கின் ருக்கு அக்க. உங்கள் ருக்குவை அமைதியாக செய்வாயாக. ருக்கு செய்வதற்கு பரிபூர்ணமாக இடம் கொடுத்து அழகாக செய்வாயாக. மக்கின் முதுது தஹரக்க. முதுகை சமமாக ஆக்கி வைப்பாக. முதுகு நட்டுக்கிட்டு நிற்க வேணாம், நேராக நிற்க வேணாம், சாஞ்சு நிற்க வேணாம், நேராக நிற்பாயாக. இதா ரஃபாயத்த தலையை உயர்த்தினால் ஃபகிம் சுல்பக்க. முதுகந்தண்டை நேராக்குவாயாக. வருஃப ரசக தலையை நேராக நிமிர்த்தி நிற்பாயாக. ஹத்தா தர்ஜுல் இலாமு இலா மஃபாசலியா. ஒவ்வொரு எலும்பும் அதனதன் மூட்டுகளுக்கு திரும்ப வரும் வரையிலையும் நேராக நிமிர்ந்து நிற்பாயாக. ஃபைதா செய்தால் ஃப மக்கினி சுஜூத. சுஜூதையும் தம்கீனோட அமைதியோடு செய்வாயாக. வைதா ரஃபாயத்த தலையை உயர்த்தினால் ஃபஜ்லிஸ் அலா ஃபஹிதிக்கல் யூசரா. உங்களுடைய இடது தொடையின் மீது அமர்ந்து கொள்வாயாக. சும்மா இஸ்ன அதாலிக்க ஃபி குல்லி ரக்காயத்தின். ஒவ்வொரு ரக்காயத்திலும் இதே மாதிரி செய்வாயாக. சஜிதத்தின் ஹத்தா தத்தும இன்னும். ஒவ்வொரு ருக்குவிலேயும் ஒவ்வொரு சஜிதாவிலேயும் இவ்வாறு செய்வீராக. ஹத்தா தத்தும இன்னும். தொழுகை அமைதியாக நீங்கள் தொழுது முடிக்கும் வரை இவ்வாறு தொழுகுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆதார் அஃதுல் மசாபி வரவா அபுதாவுத் தகீரின் யசீரின் வரவத் திருமதி வன்னசை மானாகும். ஃபி ரிவாயத்தில் திருமதி கால இதா கும்த இல சலாத்தி. தொழுகைக்கு எழுந்தால் ஃபத்தவல்ல ஒது செய்து கொள்வாயாக. கமா அமரக்கல்லா அபி. எப்படி அல்லாஹ் ஏவினானோ அந்த முறைப்படி ஒது செய்து கொள்வாயாக. சும்ம தஷ்ஹது. பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது அப்துஹு ரசூலுஹு என்று கலிமா ஷஹாதா சொல்லுவாயாக. ஃபஅகிம். நேராக நிற்பாயாக. இன்கானமாக குர்ஆன். உங்களிடத்திலே குர்ஆன் இருந்தால் ஃபக்ரா ஓதுவாயாக. இல்லா அப்படி குர்ஆன் தெரிஞ்சால் ஓதுங்க. இல்லா அப்படி இருந்தால் ஃபஹமிதில்லாஹ் கப்பிர்ஹு ஹல்லில்ஹு சும்மர்க்க. புதுசா முஸ்லிமானாங்க, அவங்களுக்கு அல்லாஹுக்கும் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிகிட்டே இருந்துட்டு ருக்குக்கு போயிடணும். சீக்கிரமாக அல்லம் சொல்ல கற்றுக்கணும், சூறாக்களையும் கற்றுக்கணும் சீக்கிரமாக. சும்மா இருக்க பின்பு ருக்கு செய்வாயாக. வான் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மஸ்னா. தொழுகையாகுது 2 நஃபில் தொழுகைகள் 2 தொழ வேண்டும் என்று சொன்னார். ஃபர்து 4 3 சொல்லியிருக்காங்க, அது மட்டும் 4 3 தொழுக வேண்டும். ஆனால் இப்போ ஷாஃபியாக்கள் எல்லாமே சுன்னத்து எல்லாமே 2 தான். இப்போ நம்ம தொழுடைய முன் சுன்னத்து 4 தொழுகிறோம் இல்லை, அவங்க 2 தான். ஜும்மாவில் பின் சுன்னத்து 4 தொழுகிறோம் இல்லை, அவங்கள்ட்ட 2 தான். எதுவுமே 4 நஃபிலான தொழுகை 4 கிடையாது. தஷஹத் ஃபி குல்லி ரக்காயத்தினி. ஒவ்வொரு 2 ரக்காயத்திலையும் அத்தஹியாத் ஓதுவீராக. தஹஷு தலர்ரு தமஸ்குன். நீ தஹஷு பயபக்தியோடு, தலர்ரு இன்னும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிந்தவனாக, தமஸ்குன் சுக்கூனாக அமைதியாக தொழுவாயாக. சும்ம துக்னி யதைக்க யகூலு தர்ஃபஅஹுமா இலா ரப்பிக்க. பின்பு கையை உயர்த்துவாயாக அல்லாஹின் பக்கம். இலா ரப்பின் பக்கம். முஸ்தக்பிலன் பிபுத்தூனிஹிமா வஜ்ஹக. அந்த கையுடைய 2 உள்ளங்கைகளும் முகத்தை பார்த்த வண்ணம். பிள்ளைங்களோட கை இப்படி வச்சுக்கணும். மொத்தம் 2 உள்ளங்கையும் மொத்தம் பார்த்துருக்கணும். பார்த்து அல்லாட்டு கேட்கணும். இப்படி துவா செய்கிறாங்க. ஆனால் ஒரு கை தான் நான் முகத்தை பார்க்குது, இந்த 2 கையும் முகத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். சீட்டாட்டு கேட்கணும். தக்கூல் யா ரப்பி என்று கேட்க வேண்டும். மல்லம் ஃபஅல் தாலிக்க. யார் இவ்வாறு செய்யவில்லையோ ஹுவ கதா கதா. அவர் ஹுவ கதா கதான்னா அவர் இப்படியானவர். அது முழுமையான தொழுகையும் அரைகுறையாக தொழுதவர்.
ஃபஹுவ ஹிதாஜுன்னா ஒரு அரைகுறையாக தொழுதுவர், முறைப்படி முடிக்காதவர் என்று பொருள். ஹிதாஜுன்னா நுக்சான், அவர் அரைகுறையை தொழுகிறதான் ஆகும். தஹஷோ வ தளரு வ தமஸ்குன் இருக்குல்ல, அது என்ன அர்த்தம் கேட்டால் நல்ல இடத்துல உன்னுடைய மிஸ்கீன் வந்து உன்னுடைய இயலாமையை அல்லாஹ்வின் பக்கம் தெரியப்படுத்து அப்படி அர்த்தம். மஸ்கனத்து நல்லாட்ட இயலாதவன் என்று தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். தலபு சுக்கூன் அல்லாட்ட நிம்மதியை அமைதியை எதிர்பார்த்து அல்லாட்ட துவா செய்ய, இப்படியும் அர்த்தம் இருக்குது. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் சயீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு இப்னு முஅல்லா கால சல்லாலனா அபூ சயீத் குதுரி ரலியல்லாஹு அபூ சயீத் குதுரி அவர்கள் எங்களுக்கு தொழுக வைத்தார்கள். ஃபஜஹர பித் தக்பீரி ஹீன ரஃபஅ ரஸஹு மினஸ் சுஜூதி, சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்திய பொழுது தக்பீரை சத்தமாக சொன்னார்கள். வஹீன சஜத, மீண்டும் சஜிதாவுக்கு செய்த பொழுது. வஹீன ரஃபா மினர் ரக்காத்தைனி, 2 ரக்காத்தின் தலையை உயர்த்திய பொழுதும் சத்தமாக சஜிதா சொன்னார்கள். வகால ஹாக்கதா ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் சத்தமாக தக்பீர் சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் சில சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. ருக்குக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ரப்பனா, அப்புறம் அல்லாஹ் அக்பர் சஜிதாவுக்கு போயிடுவாங்க. அப்போ தக்பீர் சொல்கிறது, தக்பீர் சத்தமாக சொல்ல மாட்டாங்க, மெதுவாக சொல்லுவாங்க. அப்புறம் அல்லாஹ் அக்பர், அது எங்கே தலையை உயர்த்துறாங்களோ தலையை கீழே போகும்போது தக்பீர் கொஞ்சம் மெதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தக்பீர் மெதுவாக சொன்னாலும் பெருமானா செய்கிறத பார்த்து எல்லாம் வந்துடுவாங்க. தலையை எப்போ உயர்த்துறாங்க, கொஞ்ச நேரம் ஆகுதா, தஸ்பீர் நேரம் வந்துடுறாங்கன்னு தெரியாது. அதனால் அப்போ வந்து அல்லாஹ் அக்பர்னு சத்தமாக சொல்லுவாங்க. மீண்டும் தலையை அல்லாஹ் அக்பர்னு கொண்டு போகும்போது மெதுவாக அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போ இந்த தலையை கீழே ருக்குவிலிருந்து கீழே ருக்குவுக்கு போகும்போதும் ருக்குவிலிருந்து சஜிதாவுக்கு போகும்போதும் முதல் சஜிதாவிலிருந்து 2வது சஜிதாவுக்கு போகும்போதும் தக்பீரை சற்று மெதுவாக சொல்லிக் கொள்வார்கள். மற்ற நேரங்களில் அந்த வேகமாக சொல்லுவாங்க. இதை வச்சு சில சஹாபாக்கள் வந்து தக்பீரே அந்த 3க்கும் கிடையாது, தக்பீர் சொல்லாமல் போயிட வேண்டியதுதான், அதை வாய்க்குள்ளே தக்பீர் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான் என்று சில சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் இல்லை, எல்லாத்துக்குமே தக்பீர் இருக்குது. ஒவ்வொரு முறை குனியும் போதும் ஒவ்வொரு முறை நிமிரும் பொழுதும் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். இப்போ ஆனால் இமாம் முன்னாடி நிற்கிறேன் பின்னாடி நிற்கிறேன்னா ருக்குவுக்கு போகிறாருன்னா தக்பீர் சொல்லாட்டியும் நம்ம போயிடுவோமா இல்லையா? சஜிதாவுக்கு போகிறாருன்னா தக்பீர் சொல்லாட்டியும் நம்ம போயிடுவோம். சஜிதா விட்டு எந்திரிக்கும் போது நம்ம கீழே அவரை பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் எந்திரிச்சு உட்காருவோம். அதனால் அந்த குனிகிற பொழுது தக்பீர் மெதுவாக சொன்னாலும் போதும், நிமிரும்போது சத்தமாக சொன்னால் எல்லோரும் கேட்குற மாதிரி அல்லாஹ் அக்பர் சத்தமாக சொல்லணும். இப்படி சொல்லதை வைத்து சில சஹாபாக்கள் குனியும்போது தக்பீர் கிடையாது என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இதுவும் நிமிரும்போது தான் தக்பீர் என்று இவ்வாறு தான் பெருமானார் சொன்னார். நிமிரும்போது ஒவ்வொரு தடவையும் தலையை தூக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சில சஹாபாக்கள் வந்து இல்லை, குனியும் போதும் நிமிரும்போதும் தக்பீர் சொல்லி நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். வன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கால சல்லைத்து ஹல்ஃப ஷேഖின் பி மக்கத்த, மக்காவிலே ஒரு வயது மதிர்ந்த ஒரு சஹாபியின் பின்னால், ஷேக்னா அங்கே யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க பின்னாடி நான் தொழுதேன். ஃபகப்பர சின்தைனி வ இஸ்ரீனு தக்பீரத்தன், மொத்தம் 22 தக்பீர் சொன்னார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் 5 ஒரு தக்பீர் கட்டும். தக்பீர் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் 1, ருக்கு 2வது 3வது சஜிதாவுக்கு போகும்போது சைடு எழுந்திரிச்சு உட்காந்து அடுத்த சஜிதாவுக்கு 5 இப்போ 4 ரக்காத்துக்கு எவ்வளோ 20. அப்புறம் அத்தஹியாத்தையும் எந்திரிச்சு வைக்கிறோம்ல, அது ஒன்று. இப்போ கடைசி அத்தஹியாத்து சையா எழுந்திரிச்சு உட்காடுறோம்ல, அது ஒன்று. தக்பீர் தெரியுமா சேர்த்துங்க. இவ்வாறாக மொத்தம் 22 என்ன எண்ணி பாருங்கள், 22 வந்துடும் நமக்கு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம் 1, ருக்கு 2, சஜிதாவுக்கு போனோம் 3, எந்திரிச்சு உட்காந்தா 4, திரும்ப சஜிதாவுக்கு போனோம் 5, சஜிதாவுக்கு போகிறதோட 5 முடிஞ்சிருச்சு. அப்போ திரும்ப அல்லாஹ் எந்திரிக்கும், அது வந்து அடுத்த 5 சேர்த்துக்கு 5. இப்போ அத்தஹியாத்து இருக்கும் போது 6வது, அது வந்து 21. கடைசியாக அத்தகைய சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹ் அக்பர் கடைசி இருப்புக்கு உட்காரோம்ல, அது ஒன்று செஞ்சால் மொத்தம் 22 வந்துருச்சு. 22 இது எல்லாம் இப்போ தான் நாம் தொழுகிற முறை தான் இது. எப்படி நம்ம எப்போவும் தொழுகிறோமோ அந்த முறைப்படி இப்படி தான் அவங்க தொழுவ வச்சாங்க. ஆனால் இக்ரிமா ரலியல்லாஹு புதுசாக இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த 3 சஜிதாவுக்கு போகும்போது ருக்குவுக்கு போகும்போது செய்யக்கூடிய தக்பீர்
சத்தமாக சொல்லக்கூடாது, அது மெதுவாக சொல்லிக்கணும் அப்படி அவங்க நினச்சிருந்தாங்க. அப்போ அவங்க இருந்தபடி ஒவ்வொரு ரக்காத்தில் 3 கழிச்சுக்குங்க. கழிச்சா என்ன ஆயிரும், ஒரு ரக்காத்தில் தக்பீர் தஹ்ரீமை கட்டுறது, ருக்கூலேருந்து எந்திரிக்கவும் சத்தமில்லை தான், சஜிதாவுக்கு வந்து எந்திரிச்சு உட்காடுறது, மொத்தம் ஒரு ரக்காத்தில் 3 தான் வரும். இப்போ முன்னாங்க 12 13 தக்பீர் தான் அவங்க கருத்து படிக்க வரும். ஏன்னா 22 தக்பீர் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு எண்ணிட்டு வந்து தன்னுடைய உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸுடைய அடிமை தான் அவங்கள்ட்ட நான் ஒரு வயசானவங்க பின்னாடி தொழுதேன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தொழுதேன், ஏன்னா அவங்க பாட்டுக்கு விவரம் தெரியாமல் 22 தக்பீர் சொல்கிறாங்க, நீ தாண்டா விவரம் கட்டவன் அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சுவிட்டு 22 தான் ரசூலா தொழுதாங்க, அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு, நீயே விவரம் இல்லாமல் இருக்கிறேன்னு. அப்போ அந்த வார்த்தை அஹ்மக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அஹ்மக்குனா நாம் வந்து அஹ்மக் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தணும், போட முட்டாப்பையில் அஹ்மக்கு கிறுக்கு கேனையண்டு அந்த அர்த்தம் வைக்கிட்டு. அஹ்மக்குனா விவரம் இல்லாதவர், ஆனால் விவரம் இல்லாமல் எடுத்து சொல்லுறாங்க. அந்த வார்த்தை என்ன, பெரியவங்களை பற்றி அவங்க சஹாபியை பற்றி அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில வார்த்தைங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இஸ்லாமில் கடுமையான திட்டக்கூடிய வார்த்தையாகவும் அது கடுமையான சாதாரண வார்த்தையாகவும் கூட பயன்படுத்தப்படும். ஆனாச்சா ஃபகுல்துல் இப்னு அப்பாஸ், அவரிடத்தில் நான் ஒரு ஷேகின் பின்னால் தொழுதேன். ஃபகப்பர சிந்தைனி வ இஸ்ரீன் தக்பீரத்தன், 22 தக்பீர் சொன்னார்கள். ஃபகுல்துல் இப்னு அப்பாஸ், அவரிடம் வந்து சொன்னேன், இன்னமும் அஹ்மக்குன், என்ன அவங்க விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி எடுத்து, நீ முட்டா பயல்னு அர்த்தம் கூடாது பை, நாம் சொல்கிற இஸ்திலாஹி வார்த்தை கிடையாதுங்க. ஒரு ஊருக்கு இஸ்திலாஹிகள் ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று மாறும். ஃபகால சக்கலத்துக்க உம்முக, உன் தாய் உன்னை இழக்கட்டுமாக, இது இது வந்து செல்லமாக திட்ட வார்த்தை. சக்கலத்துக்கு உம்முக, உன் தாய் உன்னை இழக்கட்டுமாக, படவா அப்படி அர்த்தம் என்னடான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சுன்னத்தை அபுல் காசிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அதுதான். ரவாஹுல் புகாரி ஷரீஃபுடி ஹதீஸ். வான அலி பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முர்சலன் கால கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபி ஸலாத்தி குல்லமா ஹஃபத வ ரஃபஅ, ஒரு முறை தலையை குனிகிற பொழுதும் தலையை உயர்த்துகிற பொழுதும் தக்பீர் சொல்லுவார்கள். ஃபலம் தஸல் தில்க ஸலாத்துஹு, இப்படித்தான் பெருமானுடைய தொழுகை நீங்காது இருந்தது. ஹத்தா லகியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வை சென்று சந்திக்கும் வரையிலேயும். வான அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு கால், ரவாஹு மாலிக். வான அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால லனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அலா உஸல்லி பிக்கும் ஸலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு பெருமானார் தொழுது முறைப்படி தொழுது காட்டட்டுமா என்று சொன்னார்கள். ஃபஸல்லா, தொழ வைத்தார்கள். வலம் யர்ஃப யதைஹி இல்லா மர்ரத்தம் வாஹிதா, தக்பீர் கட்டும்போது மட்டும்தான் கையை உயர்த்தினாங்க, வேறு எப்பொழுதும் கையை உயர்த்தவே இல்லை. மா தக்பீரத்தில் இஃப்திதாஹி, தொழுகை தக்பீர் தஹ்ரீமா, அதில் மட்டும்தான் கையை உயர்த்தினார்கள். ரவாஹு திர்மிதி அபூதாவுத் வ நஸாயி வகால அபூதாவுத் லைஸ ஹுவ பிஸஹீஹின் அலா ஹாதல் மஅனா. இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுத் சொல்கிறாங்க, இந்த கருத்தின்படி இந்த ஹதீஸ் சஹீஹானது, இல்லைன்னா நிறைய ரிவாயத்துகள் அப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இது சஹீஹான ஹதீஸ் தான் இது. வன் நபி ஹுமைதின் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி, தொழுகைக்கு நின்றால் இஸ்தக்பல கிபிலத், கிபிலா முன்னோக்குவார்கள். வரஃபஅ யதைஹி, கையை தூக்குவார்கள். வகால அல்லாஹு அக்பர். ரவா அபூதாவுத், ரவா இப்னு மாஜா. அப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும்போது சொல்லுவாங்க, அவ்வளோதான். வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால சல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைத்தார். துஹரை ஃபீ முஅக்கரி ஸுஃபூஃபி ரஜுலுன், அந்த தொழுகையில் 4 சஃப் நிற்கும், கடைசி சஃபிலே ஒரு மனிதர் இருந்தார். ஃபஅஸா ஸலாத், அவர் தொழுகையை சற்று குறையோடு தொழுதார், தொழுகைக்கு முறைப்படி தொழுகவில்லை. வலமா சல்லம, சலாம் கொடுத்தவுடன் நாதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானம் முன்னாடி இப்போ தொழுகிறாங்க, பின்னாடி 5வது சஃபில் 6வது சஃபில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் முறையாக டக்கு டக்குன்னு சொல்லியிருக்காரு, அது முறைப்படி நிற்கலை, ஏதாவது செஞ்சுருக்காரு, தப்பு செஞ்சுருக்காரு. பெருமான் இங்கேருந்து, தம்பி யார்ப்பா அது, அப்துல் காதரா அப்படி இங்கேருந்து கூப்பிட்றாங்க. ஆமாம், இங்கே வாப்பாங்க. யா ஃபுலான் அலா தத்தகில்லா, அல்லா வேப்பட வேணாமா, அலா தரா கைஃபத்து சொல்லி, எப்படி தொழுகிறேன்னு கவனித்து பார்க்க வேணாமா, இன்னக்கும் துறவுன அன்னஹோ யஹ்ஃபா அலைய ஷையும் இம்மா தசனவுன், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு மறைந்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள், அல்லாஹ் எனக்கு மறைக்கலை, நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றுன்னே அல்ல எனக்கு காட்டுறான். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னீல அராமின் ஹல்ஃபி, எனக்கு பின்னாலும் நான் பார்க்கிறேன், அம்மா அராமின் பைனிய எதைய, எனக்கு முன்னால் நான் பார்ப்பது போல் எனக்கு பின்னாடியும் பார்க்குறேன். சொல்ல பார்க்கலைன்னு நினச்சி பின்னாடி இங்கே சோர்ந்து நிற்கிறது, திரும்பி நிற்கிறது, விளையாண்டுருக்கிறது, அப்படி தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களை என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ
நாம் இப்போ தொழுகிறது சொல்ல பார்க்குறாங்க பை. ஏன் லா யக்ஃபா அலைய ஷையும் இம்மா தசுனாவும், நீங்கள் செய்யக்கூடிய எதுவும் எனக்கு மறைந்ததே இல்லை அப்படின்றாங்க. அப்போ நாம் செய்கிறதும் பெருமானுக்கு மறைஞ்சதில்லை. நம்ம தொழுகக்கூடிய தொழுகையும் பெருமானை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ முறைப்படி தொழுக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவ்வாறு முறைப்படி தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.